அனைவருக்கும் இனிய வணக்கம். முத்தமிழே, என் மூத்த தமிழே, தித்திக்கும் தேன் தமிழே, தித்தியங்கும் வரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே, குந்தனுக்கு நன் வணக்கம். ஆம், என்று லண்டன் தமிழ் வானொலி பாத்தொலைக்காட்சி வழங்குகின்ற விவாத அரங்கம் 46 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வருடத்தின் நிறைவு மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது. இந்த விவாத அரங்கம் 46 வருகின்றது. பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணி மோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் இனிய பணிவான வணக்கம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முகிழ்க்கும் இந்த விவாத அரங்கத்தில் இன்று பலராக இணைந்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய அறிமுகத்தோடு நாங்கள் இன்று எடுத்திருக்கிற தலைப்பானது மிக முக்கியமானது. அதாவது குடும்ப விரிசலுக்கு காரணமாக இருப்பது புரியாமையா அல்லது பிடிவாதமா என்ற தலைப்பினூடாக இன்றைய விவாத அரங்கம் நகரப்போகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதாவது குடும்ப விரிசலுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இவையும் ஒரு காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில இணைய இருக்கிறவர்களை ஒரு முறை பெயர் சொல்லி அழைக்கின்றேன். புரியாமை, அதாவது இன்றைய குடும்ப விரிசலுக்கு காரணமாக இருப்பது புரியாமை என்ற தலைப்பில் பேசுவதற்காக கீதா பரமானந்தன் அவர்கள், திரிபுர சுந்தரி அவர்கள், சிவசெல்வ மாரிமுத்தவர்கள் வருகிறார்கள். அடுத்து இல்லை இல்லை, குடும்ப விரிசலுக்கு காரணமாக அமைவது பிடிவாதம்தான் என்று பேசுவதற்காக பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன், வனிதா வனிதா, கங்கா ஸ்டாலின் இவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். எல்லோருக்குமே அறிமுகம் தேவையில்லை, எல்லோருமே இந்த பாமுகத்தில் இணைஞ்ச உறவுகள் தான். முதலாவதாக கீதா பரமானந்தன் ஒரு சிறந்த கவிஞர், நல்ல மரபு எழுதக்கூடிய கவிஞராக இருக்கின்றார். அதை விட சிறந்த ஒரு பேச்சாளர், ஆசிரியராக பல வருடங்கள் ஜெர்மனியில் கடமையாற்றுகின்றார். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்ளுகிறேன். திரிபுர சுந்தரி அவர்கள் ஆசிரியராக தற்பொழுது ஓய்வு பெற்று இருக்கின்றார். திறமையான பல விடயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதநேய பணியாளர், கவிஞர். அவரை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். சிவசெல்வ மாரிமுத்து எப்போதும் எங்கள் பட்டிமன்றத்தில் அவருடைய வருகை இருக்கும். கணித தமிழ் ஆசிரியர், கவிஞராகவும் இருக்கின்றார். பல சிறுகதைகளுக்கு சொந்தக்காரனாக பல நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அடுத்து பிடிவாதமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக பத்மலோஜினி திரு லண்டனில் பிரித்தானியாவில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். பிரெஞ்சு மொழியை கற்பித்துக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராகவும் கவிஞராகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருக்கிறார். அவரையும் அன்பு கொண்டு அழைக்கின்றேன். வனிதா அவர்கள் முனைவர், ஓம்கல கல்லூரியில் கடமையாற்றுகின்றார். சிறந்த கவிஞர், அதை விட சிறந்த பேச்சாளர், எங்கள் நிகழ்ச்சியை எப்போதும் அலங்கரிக்கிற ஒருவராக இருக்கின்றார். அவரை அன்பு கொண்டு அழைக்கின்றேன். கங்கா ஸ்டாலின் சிறந்த ஒரு கவிஞர், பாமுகத்தினூடாகவும் அவர் இப்பொழுது கவிதைகளை எழுதி கொண்டு வருகின்றார். அதை விட அவரும் சிறந்த ஒரு ஆசிரியராக ஜெர்மனியில் தமிழ் ஆசிரியராக கடமை புரிகின்றார். பல மனிதநேய செயற்பாடுகளாயும் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரையும் அன்போடு அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக செல்வோம். குடும்ப விரிசல். குடும்பம் என்பது குதூகலிக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்த குடும்பம் ஏன் குதூகலிக்காமல் பிடிவாதத்திலும் புரியாமையிலும் இருந்து மீளாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுகின்றது. ஒரு தலைப்பை சாதாரணமாக கொண்டு வரவில்லை, ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் தலைப்பாக கொண்டு வரோம். காரணம், இன்றைய இளம் சமுதாயம் 3 மாதத்தில் திருமணமாகி பிரிந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்க்கும்போது கடவுளே, இப்படி வாழ்க்கையா என்று எண்ண தோன்றுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அப்படி பார்க்க குடும்ப விரிசல், ஏன் விரிசல் வர வேணும்? அன்பான ஒரு வாழ்க்கை தானே இல்லறத்துல தேவையான ஒன்று. அப்ப இந்த விரிசலுக்கு என்ன காரணம்? ஆனா விரிசல் இல்லாமலும் இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. புரிதல் இல்லாமலும் இருக்க முடியாது, புரிதலும் வேணும். பிடிவாதமும் சில இடங்களில பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தேவையாகவும் இருக்கிற போல் தோன்றுகிறது. எப்படி நாங்கள் அதை பார்க்க போறோம் என்றது பேச்சாளர்களை அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன். முதலில் புரியாமை. ஏன் நாங்க புரியாம இருக்கிறோம், புரியாததுக்கான என்ன காரணம் என்பதை விளக்குவதற்காக ஜெர்மனியில் இருந்து சிறந்த ஒரு ஆசிரியர் பேச்சாளர் கீதா பரமானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் கீதா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
நான் புரியாமே என்று கூறுகிறேன். ஒரு நட்புகளுக்கு கூட நீண்ட நட்புகள் கூட இந்த புரியாமை எங்களோட முகபாவம் கூட சில வேளையில பிழையான கருத்தை சொல்லி போடும். நாங்கள் மனத்துல நல்ல எண்ணத்தோடு தான் பேசுவோம், ஆனா எங்களோட முகபாவம் வேறையா தெரிஞ்சிருக்கும் அவைக்கு. அதுல தொனி சொல்ற தொனி கூட அதை பிளவை ஏற்படுத்தி விட்டுரும். அதை நாங்க எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் அந்த சந்தர்ப்பத்தை மாற்ற முடியாம இருக்கணும். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அப்படி வரையக்குள்ள குடும்பம்ன்றது நீண்ட காலம் போக வேண்டியது, அவைக்குள்ள எவ்வளவு புரிதல் வேணும். ஆனா இப்ப இங்க புரியாமல் நாங்க முந்தி எங்கட தலைமுறையை வச்சு பார்த்தா எங்களோட வீடுகள்ல 4-5 பிள்ளைகள் இருந்தார்கள், அதோட அத்தை இருப்பா, சித்தி இருப்பா, அப்படி நிறைய பேரோட நாங்கள் வாழ்ந்ததால எங்களுக்கு நிறைய விட்டு கொடுப்புகளும் இருந்திருக்கு. அவைக்காக இவைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கிறோம். ஆனா இங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அவைக்கு எல்லாமே கிடைக்குது, எந்த மறுப்பும் டக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்குது. அப்ப அங்க விட்டு கொடுக்கறதுக்கோ எனக்கு வேணுமெண்டா வேணும் தான், எனக்கு பிடிச்சதண்டா அது மற்றவையை பற்றி நினைக்கிறதும் இல்லை, எனக்கு பிடிக்காதண்டா அதை நான் எப்படி சொன்னாலும் எடுத்துக்கொள்றதும் இல்லை. பிடிக்காதண்டா அது எவ்வளவு விலையா இருந்தாலும் பிடிக்காதுதான். எனக்காக வாங்கிட்டு நம்ம என்று கூட அந்த பொருளையே அவர்கள் அப்படி எடுத்துக்கொள்றீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கொண்டு நாங்கள் சில உறவுகள் கொண்டு ஒரு விஷயங்க தந்துட்டு நம்மண்டா அவைக்கு முகத்துக்கு. ஆனா இங்க இந்த நாட்டு சூழல் அவைக்கு நேரடியாயே சொல்லிடுறேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம். அப்படியான வளர்ந்து கொண்டு வாரதால இந்த விட்டு கொடுப்பு புரிஞ்சு உணர்ந்து அவட்ட மனத்தை தங்களோட வாழ்க்கைய நினைச்சு விட்டு கொடுக்குற தன்மை கொஞ்சமுமே இல்லவே இல்லை. அதுதான் இந்த புரியாமைக்கு காரணம். விட்டு கொடுத்தாலும் இதுக்குள்ள அடங்குது. அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருந்தால் புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். அந்த நேரமே எடுத்துக்கொள்றேல அதுக்கு காரணம் இந்த நாடும் அவைக்கு பாடசாலை கல்வி எல்லாமே அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கு. உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணு என்றதான் நாங்க முக்கியமா இருக்கொழிய மற்றவையை பற்றி யோசிக்கிறேன். அது மனன் வந்தானே என்னண்டான அப்படியே வளர்ந்து வார ஒரு காரணத்தாலதான் இந்த டக்கு டக்குன்னு தூக்கி போடுகிறார்கள். இப்ப ஒரு 3 மாசத்துலேன்னா அந்த கல்யாணத்துக்கு எடுக்கிற எடுப்புண்டால் அப்படி ஒரு எடுப்பா இருக்கும். பிறகு ஒரு நிமிஷத்திலேயே நீ எத்தனையோ நாள் ஒன்றா திரிஞ்சிருப்பார்கள், ஆனா திருமணம் வந்த உடனே தூக்கி எறிகிறார்கள். அப்ப இதெல்லாம் அந்த புரியாமைதான். கொஞ்சம் நேரம் எடுத்து 2 பேரும் கதைக்கலாம். இப்ப இத்தனை வருஷம் தொடர்ந்து இருந்த நாங்கள் லிவிங்ல இருந்த நாங்கள், ஆனால் ஏன் இங்க ஒண்ணு மட்டும் இப்படி பிரிவு வருது? அப்ப கொஞ்சம் இருங்கும், கதைப்போம். அதை விட பக்கத்துல இருக்கிறவை இந்த தூபமும் இந்த இதுக்கு ஒரு காரணம். அது அம்மா அப்பாவாயும் இருக்கலாம். அம்மா அப்பாவும் அந்த பக்கத்தை பற்றி கூடாம சொல்றது, இந்த பக்கத்தை பற்றி கூடாம சொல்றது, போயிட்டு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறது. பிறகு எங்கட மரபு சார்ந்த ஒப்பீனியன் எல்லாம் வேறு. ஆனா இப்ப காலத்தின் வாழ்க்கை முறையும் ஒப்பீனியனும் வேறு. அப்ப நாங்க எங்கட கருத்தை இந்த இளையவர்களுக்கு சொல்லும் போது அதுல அவைக்கு ஒரு புது கருத்து தெரிய வரும். அம்மா அப்பா சொல்றதை கேட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படியும் குடும்பங்கள் இந்த அங்க போயிட்டு வர இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டு, இங்க போயிட்டு வர அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டே பிரிஞ்சிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்குள்ள ஒண்ணுமில்லை. இன்று வரைக்கும் 2 பக்க பிள்ளைகளையும் 2 பேருமே நல்லா தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா குடும்பம் பிரிந்து விட்டது. அவை நடந்தது 2 பெற்றோர்களாலும். அப்ப தூபம் போடுறவையும் இதுக்கு ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் நீங்கள் பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு தள்ளி இருந்தால், பேசாம இருந்தா மாறும். இது இளையோர்களுக்குள்ள இல்ல, எங்களுக்குள்ளேயும் இவ்வளவு வயசு கடந்த எங்களுக்குள்ளேயும் புரியாமையண்டா கட்டாயம் பிரச்சனை வரத்தான் செய்யுது. அந்த கருத்துக்கு அந்த நேரம் சடாரெண்டு மறுமொழி சொன்னோம்டா அடுத்த வரை அது தாக்கே அங்க எங்களுக்குள்ள நாங்க பொறுத்து போவோம். ஆனால் அந்த நிமிஷத்துல வீட்டுல ஒரு பிரச்சனை தோன்றும். அப்ப அது இவைகளுக்குள்ள அது பிரிவா மாறுது. மற்றது இங்க பிள்ளைகள் என்ன செய்யணும், ஒரு வசனத்தை டிரெக்டா மொழிபெயர்க்கணும். அதுவும் அர்த்தம் சரியான பிள்ளையா வரும். இப்ப நான் தமிழ்ல ஒன்று சொன்னத அவன் கூகுள்ல போட்டு பார்த்துட்டு அதுக்கு மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்க்கல அது சரியான தவறான மொழிபெயர்ப்புல வருது. அப்ப அவர் விளங்கி கொள்ற கருத்தும் பாரதூரமான விளைவு. தமிழுக்கும் 1000 ஒரு சொல்லுக்கு 10 அர்த்தம். டக்குண்டு கூகுள் இதுக்கு என்ன, இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அங்க 2 பேரும் சரியா அடிபடிக்கணும்.
நான் நிறைய பார்த்திருக்கிறேன். என்ன வசனம் சொன்னாலும் கூகுள்ல போட்டு பிள்ளைகள் என்னன்னு பாருங்க. அது என்ன செய்யும், பிள்ளையான அர்த்தத்தை கொடுத்துரும் அந்த வசனத்துக்கு. நான் சொல்ல வேண்டிய வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் அங்க தவறா நெஞ்சில படுகுது. அதாலையும் அது அந்த அவைக்குள்ள பெரிய கோபம் வருது. அதுவும் ஒரு காரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க புரிதல் இல்லை. இது தேவையில்லாம இந்த எங்களோட பேசக்குள்ள கூட இந்த திருமணம் இல்லாமையும் புரிதல் இல்லாம பிள்ளைகள் சில வசனங்களை மொழிபெயர்த்து கதைப்பார்கள். அது சரியான எங்கள வாழ்க்கைக்கு உதவாது தமிழது. அதுவும் கூட எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முரண்பாடை கொண்டு வாரது. அப்ப கேட்டா அப்படித்தானே இருக்கன்னு சொல்லுவினோம். ஏன்னா இந்த மொழிபெயர்ப்பு பிள்ளையான மொழிபெயர்ப்பு டொச்சுக்கு வேற தமிழுக்கு வேற அந்த வசனம். அப்ப இதெல்லாம் ஒட்டு மொத்தமா புரிதல்ன்றதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க புரிஞ்சீங்கடா முகபாவம் எனக்கு ஏதோ தலையிடிக்குது, ஆனா நான் ஒரு சின்னனாதான் சொன்னேன். ஆனா இந்த முகம் அப்புறம் சின்னமா இருந்திருக்கலாம். எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம், பசியா இருந்திருக்கலாம். அந்த நேரம் என்ற கணவர் தேவைகளை ஒரு கோபமாயில ஒரு சின்ன சொல்லிடலாம். அது புரிதல் இல்லை என்றதான் என்னுடைய சரியா ஆணித்தரமான வாதமா இங்க நிறைய மனவருந்திரம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக சிறப்பு. யதார்த்தமான ஒரு சூழலை பார்த்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். சபா அருமையான கருத்து. மிக முக்கியமாக நான் அதை முதலில் எடுக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு விடயம் இப்போ சொன்னார்கள், என்னுடன் இன்னொருவர் வந்தார், அவே சொல்லுவினம் எல்லாத்துக்கும் ஓடு 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 என்று சொல்லு. என்னோடு நானோடு இப்படியே கொண்டே இருக்கும். அப்ப அந்த தவறான மொழிபெயர்ப்புகள் கூட சில நேரம் குடும்பங்களில மிக முக்கியமான புரிதலை ஏற்படுத்த மாட்டுது. அங்க பிரிவை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு செயற்பாடுகள் இருக்கும். அதை அவர் அழகாக சொன்னார். அர்த்தமுள்ள சொற்களை பாவிப்பது இல்லை ஆதலால் புரியாமை அங்கு நிலைபெறுகின்றது. அப்ப இதனால இருவருக்கும் இடையில ஒரு சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது முதலில் சொன்னார் அந்த விட்டு கொடுப்பு. எந்த இடத்துல விட்டு கொடுக்க வேணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருக்க வேணும் என்பதை இருவரும் புரிதல் வேண்டும். அந்த புரிதலுக்கு முக்கிய காரணம் பேச்சுவார்த்தை. எப்போதுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது இன்றைக்கு இல்லாமல் போன காரணம்தான் இவற்றுக்கு புரியாமைக்கான காரணமாக இருப்பதை அழகாகவே அவர் சொல்லி இருக்கிறார். கொஞ்ச நேரம் எடுத்து கதைங்க. இதுதான் இன்றைக்கு தேவையான ஒன்று. ஆனால் அதுதான் நடைபெறுவது இல்லை. அடுத்தது இந்த பக்கத்துல இருக்கிறவர்கள் பிரிக்கிறார்கள் எல்லோ, நட்புகளாக இருக்கலாம். சில நேரமே நவசனம் மாதிரி பெற்றோர்கள் கூட இன்றை பிரித்து வைக்கிறார்கள். மருமகனில அவருக்கு பிடிக்கவில்லை என்றால், அல்லது அவற்றை செய்கைகள் பிள்ளைக்கு சரியாக இருக்கும், பெற்றோருக்கு சரியாக இல்லை என்றால், பெற்றோர்கள் சரியாக இல்லை என்றால் அவர்கள் சொல்றதை கேட்டு அவர்கள் புரியாமை மாதிரி நடிப்பதனால் கூட அங்கு குடும்ப விரிசல் ஏற்படுகிறது. இதையெல்லாம் ஏன் நடக்க வேணும் என்று பார்த்தோம்னா, புரிதல் என்ற ஒன்று வேணும். அந்த புரிதலை எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை ஒவ்வொருவரும் அறியும் போதுதான் தங்களுக்குள்ள அழகாக அந்த விட்டு கொடுத்து பேச வேண்டிய தேவை வருகின்றது. அப்படி விட்டு கொடுத்து பேசினா அந்த பிடியாமை அல்லது பிடிவாதம் கூட அகன்று போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆகவேதான் கீதாண்ட கருத்து மிக அருமையாக இருந்தது. அடுத்தது அவர் இன்னொன்று சொன்னார், முகபாவனை. நாங்க முகத்தில கடுகடுப்பா இதுன்னு சொன்னா அது பிடிக்காம இருக்கும். அல்லது அவர் ஒரு வேலை களைப்புல இல்ல இப்ப நான் பார்க்க இயலாது, நாளைக்கு பார்க்கணும்னு சொன்னா அது கூட ஒரு சின்ன விரிசலுக்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே இப்போது தெரிகிறதானே, சிரித்த முகத்தோட சிலவற்றை சொல்லும் போது நகைச்சுவையாகவோ அல்லது சிரிப்போடையோ சொல்லி பார்த்தோம்டா சில நேரம் அவர்களுக்கு புரிந்து விடும் அல்லவா என்று நினைக்க தோன்றுகிறது அவருடைய கருத்தின் மூலம். மிக சிறப்பான கருத்து கீதா பரமானந்தன், வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் புரியாம இருந்தால் அப்படியே புரியாம இருக்கட்டும். சரி, ஏன் பிடிவாதம் வருகிறது? ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிடிவாதத்தால் என்ன நன்மை? அதுவும் குடும்ப விரிசலுக்கு காரணமாக இருக்கிறது. எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கு அடம் பிடிக்கிறார்களோ என்னன்றதை பார்ப்பதற்காக பத்மலோஜினி திரு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் பத்மலோஜினி. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த பிடிவாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன். ஏனென்றா இந்த குடும்பம் என்றதுக்குள்ளதான் ஒரு ஆணோ பெண்ணோ வரப்போயினா, அதே மாதிரி இந்த ஆண் பெண்ணாக இருந்தாலும் இந்த பிடிவாதம் என்றது மிக முக்கியமானது. அந்த பிடிவாதம் இருந்தா தான் எங்களால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஏண்டா பிடிவாதம் ஈக்குவல் விடாமுயற்சி.
இப்ப பிடிவாதம் சரி, சரி. இப்ப எந்த விடாமுயற்சி என்று சொல்லிக்குள்ள நான் அதை அப்படித்தான் பாக்குறேன். இப்ப விடாமுயற்சி என்று நீங்க சொன்னா அதுக்கு ஒரு பிடிவாதம் வேணும். எப்படி நாங்க அந்த ஒரு இப்ப நான் ஒரு பாட்டை பாடுறேன் அல்லது ஒரு டான்ஸ் ஆட போறேன்டா சும்மா போய் கைய இப்படி ஆட்டுறதுல ஒன்றும் இல்லை. இந்த இப்படி முத்திரை பிடிக்கணும், இதை இப்படி செய்யணும், இது இன்ன பாவம் என்றது எனக்கு தெரியணும். அப்ப அதை நான் ஒரு குறைஞ்சது 1000 நாளாவது பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அது என்னுடைய விடாமுயற்சி. அப்ப நான் அந்த பிராக்டிஸ் பண்ணிக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கணும்? பிடிவாதம் இருக்கணும். விடாமல் முயற்சி செய்ய வேணும், பிடியோட வாதம் இருக்கணும். அப்ப அதானே பிடிவாதம். பிடி, எனக்கு இது ஒரு பிடிப்பு. அப்ப எனக்கு அந்த அதை நான் செய்யணும் என்ற அந்த இது வரும். அதே மாதிரி இப்ப அது கணவன் மனைவி என்று வரும் பொழுது ஒரு சில அது மாறுபடும். கணவனோ மனைவியோ இப்ப ஒரு கணவனை திருத்தோணும், போதை கூடுதலாக இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த போதை தான் ஒரு பெரிய மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ள முதல் பிரச்சனையை கொடுக்கறது. மற்றது எல்லாம் அடுத்தது. ஏனென்றா இங்க உள்ள இப்ப ஒரு இளம் குடும்பங்களை பாக்கக்குள்ள வெளிநாட்டுல உள்ள குடும்பங்கள் எல்லோருமே ஈக்குவலா இருக்கணும். ஆணும் பெண்ணும் வேலைக்கு போயினோம், அவைய நல்லா படிச்சிருக்கணும், அவைக்குள்ள தெரியும் எதை விட்டு கொடுக்கணும், என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அவைக்கு அந்த புரிந்துணர்வு இருக்கு. ஆனா சில இடங்கள்ல அதிகமான நோய் நொடிகள் அப்படி எல்லாம் வரைக்குள்ள அந்த போதையை கட்டுப்படுத்த வேணும், வெளியில சுத்துறதை கட்டுப்படுத்த வேணும். கண்டபடி அங்க பாட்டி இங்க பாட்டி அங்க கொண்ட அதெல்லாம் வரைக்குள்ள ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அதை ஒரு பிடிவாதமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க புரிந்துணர்வை விட பிடிவாதம் தேவைப்படுது. நீங்க என்ன எந்த நாளும் வெளியில போறீங்க, எந்த நாளும் 12:30 1 மணிக்கு வாரீங்கன்னு மனைவி கேட்பா. அப்ப அது அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிவாதமா இல்ல நான் இனிமேல் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் வரைக்கும் அந்த கணவன் ஒரு புரிந்துணர்வோட ஏன் இந்த மனைவி எனக்கு இப்படி செய்யறாள்ன்ற ஒரு புரிந்துணர்வு வரும். அதை விட்டுட்டு அவள் விட்டு லூஸ் பண்ணி கொடுத்துட்டாண்டா இவ டெய்லி பிந்தி தான் வர போற. அப்ப ஒன்று அவட்ட உடல் பழுதாகுது, மற்ற இன்னொன்றுக்கு அடிமையா போவார். அவர் போதைக்கு போவார், பெண் இன்னொரு பேதைட்டையும் போயிடுவார். அப்ப ஆனபடியால இங்க பிடிவாதம் இந்த வீட்டுல இருக்கிறவர் கட்டாயம் செய்ய வேணும். அதே மாதிரி அந்த கணவனும் அதே மாதிரி ஒரு மனைவி இப்படியான ஒரு போக்குல நெடுக ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி செய்ய போறான்டா கணவன் இதே பிடிவாதத்தை செய்ய வேணும் என்றது. ஏன்னா பிடிவாதம் மிக முக்கியமானது. மற்றது புரிந்துணர்வு என்றது இப்ப அவங்க சொன்ன கருத்துக்களுக்குள்ள நான் வரேன். இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்றது அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். இங்க அது கணக்க நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு என்ன நான் அதை கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கண்டா, இப்ப இவங்க நல்ல மொழி எல்லாருமே இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது 4-5 மொழி கதைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே, அந்த கட்டாயம் பாறாங்க. அப்ப கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் பண்ணிக்குள்ள குறைவு, அது அவங்க குறைவாதான் செய்யறாங்க, அது குறைவென்று பார்த்து கொள்ளலாம். ஆனா அங்க அவர்கள் அந்த சரிசமனா பழிச்சிட்டு அவைக்குள்ள அங்க என்ன வருதுண்டா ஈகோ வருது. அது ஒரு விதமான புரிந்துணர்வுக்கு அந்த ஈகோ, அது என்ன நீ சொல்லி நான் கேட்கிறது என்னாலையும் முடியும், அந்த ஒரு ஈகோ தனத்தாலதான் அதுக்குள்ள அந்த அதுகளுக்குள்ள வருதுன்றது. மற்றது இந்த பிடிவாதம் அவர்கள் என்ன காரியத்தை தாங்கள் செய்யணும் என்று நினைக்கணுமோ அந்த காரியத்தை அவையால செய்ய முடியும். இப்ப நான் ஒரு டாக்டரா வர போறேன், அல்லது நான் அரவாசில படிச்சு போட்டு மரி பண்ணுவாங்க, மரி பண்ணி போட்டும் அவங்க சொல்லுவாங்க இல்ல நான் என்ற இதுக்குள்ள போயேதான் ஆவேன் என்ற அந்த பிடிவாதம் பிடிக்கான் அவ அந்த வேலையை நோக்கி ஓட முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப அங்க அந்த பிடிவாதம் கட்டாயம் தேவை. இவ லூஸ் பண்ணிட்டானா இவ்வளவு நாளும் படிச்ச படிப்பெல்லாம் வீணா போயிடும். அப்ப அவங்கள ஒரு லிமிட் கொடுப்பாள். இப்ப ஒரு சின்ன எங்கட இலக்கியத்துக்குள்ளேயே போயிட்டு திரும்பி வரலாம். இலக்கியத்தை பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல பக்கத்து ரோட்டுலதான் கோவலன் மாதவியோட குடித்தனம் நடத்துறார். ஆனா கண்ணகி என்ன செய்யறாள், தனியே தான் இருக்கிறாள், தனியே இருந்து அவள் ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாள். அவளுடைய அந்த பிடிவாதம் ஏன் இவர் இப்ப கணவனாக அந்த மாதவிட்ட போனவர் திரும்பி வந்த போது இவள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவர் ஒரு பிளே பாய் ஆயிடுவார், இவர் இன்னும் அடுத்தடுத்து போயிட்டு இருப்பார். அப்ப கண்ணகியின் அந்த பிடிவாதம் அவள் அடுத்தது அந்த பிடிவாதமும் பிடிக்கிறாள், பெண்மையை பெருமைப்படுத்துறாள். பெருமைப்படுத்தினது மத்தாதென்றே அவருக்கு ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கிறாள். தன்னுடைய சலங்கையை கலட்டி அங்க கொண்டு போயக்க அது வேற கதையாக மாறுது. ஆனா அப்ப அங்க அந்த கண்ணகி என்றவளுடைய இல்லைன்னா கண்ணகி இன்னொரு திருமணம் செய்துட்டு இன்றைய காலத்துல போயிருந்தால்
அந்த கதையே மாறுபட்டிருக்கும் இல்லையா? அப்ப அந்த பிடிவாதம், அதே மாதிரி பாரதியாருடைய பிடிவாதம் சரியா இருந்தபடியால் தான் கண்ணம்மாவையும் பேசுறோம், பாரதியாரையும் இன்றைக்கு பேசுறோம், கணவன் மனைவியா இருந்தால் கூட. அப்ப அந்தபடியால நான் அந்த இலக்கியத்தை ஒரு உதாரணமா சொல்லிக்கொண்டு, பிடிவாதம் என்றது ஒரு குடும்பத்துக்குள்ள விரிசல் ஏற்படுத்துதா என்று கேட்க சில இடங்கள்ல அதை ஏற்படுத்து. கூடுதலாக அந்த பிடிவாதம் இருக்கிறது நல்லது என்றது. அந்த பிடிவாதத்தை அந்த கணவனோ மனைவியோ ஏன் பிடிக்கணும் என்றதை புரிந்துணர்வாக, புரியாமை இல்லாமல் அதை புரிந்து கொண்டால் இந்த பிடிவாதம் சரியா இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. இச்சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 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 ஆம், இப்ப நாங்கள் எப்போதுமே சொல்லுவோம், பிடிவாதம் என்பது பெண்களுக்கும் வேண்டாம், ஆண்களுக்கும் வேண்டாம். ஏன் அப்படி பிடிவாதமா இருக்கிறீங்கள் என்று கேட்டேன். ஆனா இப்பொழுது அவர் சொன்ன ஒரு ஈக்குவல், அதாவது ஒரு சமன்பாடு சொன்னார், பிடிவாதம் ஈக்குவல் விடாமுயற்சி என்று. இங்க நான் ஒரு வித்தியாசமாக அதை பார்க்கிறேன். விடாமுயற்சி என்றது ஒரு மனிதன் இலக்கை பொறுத்ததில் ஆகத்தான் அமைகின்றது. ஆனால் அதுக்குள்ள அந்த பிடிவாதத்தை நீங்க சாதகமாக பார்க்கிற நிலைமையை பார்க்க ஒரு டிஃபரெண்டாகவே இருக்கிறது, ஒரு வித்தியாசமாகவே இருக்கிறது. அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது போல் தோன்றுகிறது. ஏனென்று கேட்டா, ஒரு குடும்ப பிரச்சனை அடிக்கடி வருகிற என்றால், நீங்கள் அழகாக சொன்னீர்கள், அந்த போதை, அதாவது ஒரு பாட்டிக்கு போகலாம், அல்லது ஒரு மது அருந்துற போதையாக இருக்கலாம், இல்லது வேற ஏதாவது ஒரு களியாட்ட போதையாக இருக்கலாம். அதுல நாங்கள் யோசிக்க வேணும், அந்த போதை யாருக்கு வருகிறதோ, வராதவர் ஏன் இவர் இந்த போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார், நானுடைய இவர் நேரத்துக்கு வர வேணும், நேரத்துக்கு என்னோட பேச வேணும் என்ற ஒரு கட்டுப்பாடுக்காக பெண்கள் சில நேரம் பிடிவாதம் பிடிப்பது உண்மை. அது சில நேரம் குடும்ப விரிசலுக்கு காரணமாக அமைந்தால், அப்படி பிடிவாதமாக அவள் இருப்பதனால் சில நேரம் அந்த குடும்பம் ஒற்றுமையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்றா ஐயோ என்ற கணவர் இப்படி போறார், ஆகவே மனைவி அப்படி காத்திருந்து அவரை எதிர்பார்த்து நல்ல ஒரு விடயத்துக்கு அவர் மாறலாம், அதுவும் சரியாக இருக்கிறது. அடுத்த ஈகோ என்பது உண்மையிலேயே அந்த புரிந்துணர்வு இல்லாத நிலையில வாரம் உண்டாக ஒரு பெருமைப்படுத்தி என்ன நினைக்கிற ஒவ்வொரு இடத்தையும் தான் அந்த ஈகோ வருகிறது. அதே அழகாக சொன்னீர்கள். அடுத்தது நீங்க சொன்ன அந்த கண்ணகின்ற கதைக்கு வருகிறேன். நிச்சயம், அதாவது அது சபாசான ஒரு விடயத்தை எடுத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அதாவது எங்களோட சங்க இலக்கியங்கள் சாதாரணம் இல்லை. அன்று காதல் மறைமுகமாக இருந்தது, இன்றோ காதல் பிரகாசமாக வந்து விட்டது. அதனால்தான் விரிசல் அதிகம். ஆகவே அந்த கண்ணகி கோவலனை எதிர்பார்த்து அது பிடிவாதம் என்று சொல்வதை விட்டாலும், இன்னொரு பக்கம் அவன் என்னோட தான் வாழ வேணும் என்ற ஒரு பிடிவாதத்தில் அவள் இருந்த அந்த கற்பு இன்றைக்கு பெருமையாகத்தான் பேசப்பட்டது. ஆதலால் அந்த கடைசியாக கோவலன் அவளிடம் வந்திருக்கிறான் என்பது உண்மை. ஆகவே அவளின் அந்த பிடிவாதம், அந்த இறநம்பிக்கை கணவரை என்னிடம் மீண்டும் சேர்த்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது, சில நேரங்கள்ல பிடிவாதம் தேவைதான் என்பதை உணர்த்துகிற ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. இறுதியில நாங்கள் பார்க்க போறோம். நீங்க சொன்னீங்கள், போதை உபாதையாகவும் வரலாம், அது பேதியாகவும் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிலும் நாங்கள் விட்டு பிடிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே நேரம் நாங்கள் பிடிவாதமாக சில விடயங்கள்ல இருக்க வேண்டிய தேவையும் இருப்பதை சொன்னீர்கள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். பிடிவாதம் சமன் விடாமுயற்சி என்றது நான் சிந்திச்சு பார்க்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் பத்மலோஜினி. அடுத்த பேச்சாளரை நான் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த குடும்ப விரிசலுக்கு புரிதல் இல்லதானே, அதனால புரியாமை தானே நிலைக்குது என்று நீங்க சொல்வதற்காக நாங்கள் திரிபுர சுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் திரிபுர சுந்தரி. தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்புக்கும் நீயே கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். லண்டன் தொலைக்காட்சிக்கும் தலைமையேற்று நடத்தும் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய தலைப்பு குடும்ப விரிசலுக்கு காரணம் புரியாமையே அப்படிங்கிற தலைப்புல பேசுறேன். இன்னைக்கு மனசுல உள்ளதை வெளிப்படுத்தாததுதான் முதல் ஒரு காரணம். ஒரு கணவனோ மனைவியோ தான் மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தாம இருக்காங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. அடுத்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாம இருக்காங்க. தனக்கு என்ன உணர்வு இருக்கு அப்படிங்கிறத கணவனும் மனைவியும் பகிர்ந்து கொள்ளணும். அவரும் அதே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபம், ஏமாற்றம், இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க வெளியே நடக்கிறது தான் பிரிவுக்கு காரணமாகுது.
அப்புறம் ஒரே விஷயத்த வெவ்வேறு கோணத்துல பாக்குறாங்க. ஒரு விஷயம்தான், ஆனா பாக்குற கோணம் வேறு வேறு. எதிர்பார்ப்புகளை ஒத்துக்கொள்ளாம போறது ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. பொருளாதார சிக்கல். அப்புறம் ஒருத்தர கணவனை மதிக்கணும், மனைவி மதிக்கிற மாதிரி மனைவியே கணவன் கண்டிப்பா மதிக்கணும். அது நிறைய இடங்கள்ல இல்ல. ஆனாலும் ஆண்கள் கஷ்டப்படுற மாதிரி சமுதாயத்துல இன்னைக்கு பேசிட்டு இருந்தாலும் உண்மையிலே அந்த மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆண்கள் குறைவாக தான் இருக்காங்க. அடுத்து தலைமுறையோட இடைவெளி. வயசு கூட ஒரு 30 வயசு பையனா இருப்பான், பொண்ணே கிடைக்காதனால 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. 2 பேருமே அந்த 20 வயசுக்கான ஆசபாசங்கள் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும், பையனுக்கு 30 வயசுக்கான அந்த பக்குவ நிலை இருக்கும். ரெண்டுக்கும் ஒத்து போகாதனால ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணம் வருது. அடுத்து கலாச்சார வேறுபாடு. கணவன் ஒரு கலாச்சாரத்துல இருப்பாங்க, மனைவி ஒரு கலாச்சாரத்துல இருக்காங்க. இந்த புரிதல் இல்லாதனால பிரிவுகள் வருது. அப்புறம் மத நம்பிக்கை. வேற வேற மதத்துல உள்ளவங்க 2 பேரும் இணைஞ்சு திருமணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மத நம்பிக்கைகள் அவங்களை புரியாம போறதுக்கு பல காரணம். இதெல்லாம் விட சமூக அழுத்தம் வேற. சமூகத்துல பல பெண்கள் பல பிரச்சனைகளை வேலை பார்க்க இடத்துல சந்திச்சுட்டு வந்தாலும் அந்த கணவன் கிட்ட பகிர்ந்துக்க முடியாமலும், அது போல கணவனுக்குள்ள பிரச்சனைகளை அவன் மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாம இந்த சமூக அழுத்தங்கள்னால கூட பிரிவு ஏற்படுது. அப்புறம் சமுதாயத்துல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, நாம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, நம்மளுக்கு இந்த அளவு மதிப்பு தரணும் சமுதாயம் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட இருக்கனால இன்னைக்கு அந்த புரிதல் இல்லாம போகுது. பொருளாதார பிரச்சனை இன்னைக்கு ரொம்ப அதிகமானது. பண கஷ்டம், பெரும்பாலும் பிரச்சனைக்கு பண கஷ்டம் தான் காரணமாகுது. அதனால மன அழுத்தம் வருது. ஏன்னா இந்த கணவன் ஒரு பொருளை வாங்கி தரணும்னு இருப்பாரு, மனைவி இன்னொரு பொருளை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கிற அந்த பொருள் கிடைக்காதனால நிறைய குடும்பங்கள்ல விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாம இன்னைக்கு சண்டை இருக்குது. அடுத்து பணத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை. அந்த கணவனோட என்னோட வருமானத்தை நீ கேட்கக்கூடாது, உன்னோட வருமானத்தை நான் கேட்கக்கூடாதுன்னு 2 பேருமே சொல்லிடுறாங்க. அந்த கணவன் மனைவியோட மொத்த வருமானத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பகிர்ந்து 2 பேரும் கருத்து வேறுபாடு இல்லாம அதை நிர்வகிச்சா இந்த பிரிவு பிரிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது. அதுக்கப்புறம் ஆளுமை வேறுபாடு. என்ன ஆளுமை? நான் தான் பெரிய ஆளு, பெண்ணுன்னா அடிமை அப்படிங்கிறது எல்லா ஆண்களுக்கும் இன்னைக்கு இருந்துட்டுதான் இருக்கு. பெண்களை ஒரு மட்டும் பேசுறது, மேடையில பேசுறதும் அவங்க பெண்களை பற்றி எழுதுறதும் உயர்வாக எழுதினாலும் அடிமனசுல பார்த்தோன்னா இவ பொம்பளை தானே, இவ பொட்டச்சி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவு பெரிய படிப்புகள் படிச்சு எவ்வளவு சமுதாயத்துல ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் பெண் என்கிறவ சாதாரண ஒரு புழு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு நிறைய ஆண்களுக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது மாறல. இது உண்மையான கருத்து, மாறல. என்ன பேசுறதெல்லாம் மேடையில பேசுறது ஆகா ஓஹோ, பெண்களுக்காக அவ்வளவு என் வாழ்க்கை அர்ப்பணிப்பு எல்லாமே. அரசியல்ல இருந்தாலும் சரி, மற்ற எதுல இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பொறாமை. கணவன் வீட்டாரை பார்த்து மனைவி வீட்டாருக்கு ஒரு பொறாமை. இந்த மாதிரி காரணங்கள்னால ஒருத்தர் பொறுத்து கொள்ள முடியாம அதனாலே புரிதல் இல்லாம போகுது. இதெல்லாம் மேல சுயநலம், தன்னோட விருப்பம், தன்னோட எதிர்பார்ப்பு, இதுதான் முக்கியம், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அப்படியே அந்த பெண்ணு இருக்கிறதுக்கும், கணவன் அப்படியே அவன் தன்னோட சுயநலம், எனக்கு இந்த மாதிரி கார் தான் வேணும், இந்த மாதிரி பைக்ல தான் போவேன், நீ எப்படி நடந்து போ, டவுன் பஸ்ல போ, ஃப்ரீ பஸ் இருக்கு, எப்படி வேணாலும் போ அப்படின்னு தன்னுடைய சுயநலத்தை மட்டும், தனக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது. அதே சமயம் தான் எந்த கஷ்டப்பட்டு, நானும் வேலைக்கு போயிட்டு வர்றேன், வீட்டுல வேலை பார்க்க மாட்டேன். இப்ப காலங்கள் மாறிட்டு, நிறைய இடங்கள்ல மாறிட்டு, ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த நான் ஒயிட் காலர் ஜாப், வீட்டுல ஒயிட் காலரா தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒத்து வராம நிறைய புரிதல் இல்லாம நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் வாழ்க்கையோட நிகழ்வு என்னன்னா உடல்நலம் பிரச்சனை. தனக்கு ஒரு உடல்நல பிரச்சனை இருக்குன்னா கணவன் அதை உணர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த கஷ்டங்களை உணர்ந்து செயல்பட்டா அந்த புரிதல் ஏற்பட்டு கொஞ்சம் புரியாதனால நிறைய பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இல்லாம ஒருத்தரை இழந்து ஒருத்தர் வாழ்றது கூட இன்னைக்கு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தான் இருக்கு. வேலை இல்லாம நிறைய பேர் வேலை இல்லாம, அதனால பொருளாதார சிக்கல் அதனால புரிதல் இல்லாம ஒருத்தர் பிரியக்கூடிய நிலையில வர்றாங்க. இதெல்லாம் விட குழந்தை இல்லாத ஒரு காரணம். குழந்தை இல்லாம அதுக்கான இன்னைக்கு நவீன காலத்துல பல விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்தா கூட அந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு செயல்பாடுக்கு போகாம குழந்தை இல்லைங்கிற காரணத்துல ஆதி காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல ஆண்களுக்கு தான் முன்னாடி பெண்களுக்கு தான் மலட்டுத்தன்மை இருந்து
ஒரு திருமணம் 2 திருமணம் 3வது திருமணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ ஆண்களுக்கே மலட்டுத்தன்மை இருக்குது. அதுக்கு இன்னைக்கு நாகரிகத்தில் நம்ம அணியக்கூடிய ஆடைகள் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. அதுக்கப்புறம் அடிக்கடி வீடு மாறிட்டே இருக்கிறாங்க. வீடு மாறிட்டே இருக்கிறப்ப சில பிரச்சனை. இந்த வீடு வேண்டாம், இதை விட பெரிய வீட்டுக்கு போகணும், அந்த ஊர்ல அந்த சிட்டியில போய் இருக்கணும், அந்த அப்பார்ட்மெண்ட்ல போய் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருளாதாரத்தினால அதுல டாமினேஷன், அது என்ன சொல்றதுன்னா ஆளுமை இப்படிதான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு அதிக பிரச்சனைகள் வருது. இதனால நீ தனியா இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிந்து வாழக்கூடிய சூழல் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. இதுதான் குடும்பம் பிரியதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, புரிதல் இல்லாதது அப்படிங்கிறத கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது ஏன் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் என்பதற்கான காரணங்களை அடிக்கடி நிறைய விடயத்தை அடுக்கி இருக்கின்றீர்கள். அந்த மனதில உள்ளதை வெளிப்படுத்துவதற்கு இப்ப கேள்வி என கொண்டு எழுகிறது, மனதில உள்ளதை ஏன் வெளிப்படுத்தாமல் பெண்கள் சரி ஆண்கள் சரி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு விளக்கத்தை நாங்கள் தேடுகிறோம். ஏன் அந்த புரிதல் இல்லாமல், அடுத்தது ஏன் அதை வெளிப்படுத்த முடியாது? இப்ப நீங்க சொல்றீர்கள் ஆணுக்கு நோய் இருக்கிறான்ற அந்த நோயின் காரணம் பெண் தனக்கு நோய் இருப்பதை ஆணிடம் சொல்லத்தான வேணும். சொல்லாமல் மறைத்து வைப்பதனால் அங்கு புரியாமை நிலைக்கிற கூடிய வாய்ப்பு. அவங்க சொன்னா கூட அதை பொருட்படுத்தவே கிடையாது. உனக்கு சரியா போ, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு கவனக்குறைவா அப்படி விட்டுருந்தது. அது எல்லா நேரம் ஒரு சில நேரம் அனுசரிச்சு போயிடுறாங்க. அதிகமா பிரச்சனை வரும்போது என்ன மனுஷன் இந்த ஆள் கூட ஏன் வாழணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே, இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கானே, நம்மள நல்ல ஒரு மருத்துவத்தை கூட்டிட்டு போய் பார்க்க மாட்டேங்கானே, ஏக்கு இவர் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தன் மனசுக்குள்ள வரப்போய் அந்த புரிதல் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் சகோதரர் ஒரு சின்ன கருத்தை சொல்ல விட்டுட்டேன். கண்ணகி கணவன் பக்கத்துல இருந்தாலும் இவங்க ஏன் போய் பார்க்கல, அவர் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது பிடிவாதம் இல்ல. கணவனை தெய்வமாக மதிச்சதுனால தெய்வம் என்னைக்கு போனாலும் அதுவா என்னைக்கு வந்தாலும் போற அன்னைக்கு போயிடணும். வீட்டுல விளக்கேத்தி வணங்குறோம் அம்மா தாயேன்னு, அந்த தெய்வம் வெளியே போச்சுனாலும் திரும்ப வர்ற வரைக்கும் காத்திருந்து திரும்பவும் வணங்கக்கூடியது. அந்த தெய்வமா மதிக்கக்கூடிய ஒரு பண்பு, பெரிய பண்பு இருக்கிறதுனாலதான் கண்ணகி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால இதுல கண்ணகியோட பிடிவாதம்னு நம்ம பேசுறது இலக்கியத்தை உரசி பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது சகோதரி அவர்களே. மிக்க நன்றி. அருமையான நிறைய கருத்துக்கள். அதாவது இங்க நீங்க சொன்ன கருத்துல ஏன்னா மிக முக்கியமான கருத்து பட்டது அந்த ஒருவரோடு ஒருவர் பேசாத தன்மை. அந்த தன்மை இன்று அதிக தூர ஒரு விரிசலை ஏற்படுத்தும் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மைதான். அடுத்தது பகிர்ந்து கொள்ளாத, அதாவது பேசினால்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ளாத தன்மை சுயநலத்தை எப்போதும் வளர்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அவை சுயநலம் என்று வரைக்க இன்றைக்கு கீதாமதை அழகாக சொல்லி இருந்தார். இன்றைக்கு கஷ்டம் என்றது என்னென்று தெரியாமல் வளர்ந்த பிள்ளைகள். அப்ப அவைகள் சுயநலமாக வளர்றதுக்கு ஒரு ஆசைப்படுவதன் காரணமாக சிலவற்றை வெளியில் சொல்ல முடியவில்லையோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. நீங்களும் அதை அந்த பகிர்ந்து கொள்ளாத ஒரு தன்மை இருப்பதனால் அங்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது ஒரு விடயத்தை, அது சரி, அது எப்போதுமே இருக்கும். ஒரு பார்வை நீங்கள் பார்க்கிற ஒரு பார்வை நான் பார்க்கிற ஒரு பார்வையாக இருக்கும். பார்வையின் கோணம் டிஃபரெண்டா இருக்கும், அதாவது வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆண் பார்க்கிற ஒரு கோணம், பெண் பார்க்கிற ஒரு கோணம். ஆனால் அந்த கோணத்தை 2 பேரும் கதைச்சு 2 பேரும் அதை தெளிவுபடுத்தி வாழ்ந்தால் அந்த கோணங்கள் 2ம் சில நேரம் ஒரு முக்கோணமாக அமையும் அல்லது நாட்கோணமாக அமைந்து விடுவதும் உண்டுதான். அப்படி அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு நிலைதான் இந்த நிலைக்கு காரணமாக அமைவது என்பதை அழகாக சொன்னீர்கள். தலைமுறை இடைவெளி நிச்சயமாக ஒரு பெற்றோர் சொல்ற எல்லா விடயத்தையும் பிள்ளைக்கு கேளாது. காரணம் பெற்றோர்களும் உணர வேணும். ஏனென்று கேட்டா அங்க குழந்தை இந்த சூழலில் தன்னை நிலைநாட்டுவதற்காக வளர்க்கப்பட்ட பிள்ளையாக வருகுது, வளர்ந்து கொண்டு வருகுது. அப்ப அந்த சட்ட திட்டங்களுக்கு முறையில எங்களை பார்க்க நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அல்லது அப்படி சொல்ற ஒரு கணவனை அந்த மனைவியை அந்த கணவனை எதிர்க்கிறார். ஏனென்றால் வித்தியாசமா இருக்கும், வயது வித்தியாசங்கள், தலைமுறை இடைவெளி கூட இந்த புரியாமையை ஏற்படுத்தும். ஆகவே அவர்களுக்கு கீழ் இறங்கித்தான் அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கணவனா இருந்தால் மனைவிக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை வருகிறது. அது இன்றைக்கு சாதாரணமாக நடைபெறுகின்றது.
அடுத்தது நீங்கள் இந்த பண விடயம். இன்றைக்கு அவர்கள் தொழிலை விட மாட்டார்கள், அல்லது தான் செய்கிற தொழில விடாப்பிடியாகவே இருப்பார்கள், கணவனும் சரி மனைவியும் சரி. ஆகவே அவர்கள் பண விடயத்தில சிக்கனத்தில அவர்கள் விடாப்பிடியாக இருப்பதை பார்க்கும்போது நாங்க எப்படி பார்க்கிறோம்டா, 2 பேரும் விட்டு கொடுக்கலாம். ஓகே, மனைவி உழைக்கிறா, அவாட காசு இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்த்து அந்த காசை எடுத்து பிரித்து அந்த காசுல நீங்கள் இதை கட்டுங்க நாங்கள் இதை கட்டுங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தையோட அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அவர்களுடைய குடும்ப ஒற்றுமை இன்னும் வலுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லாவிட்டால் புரியாமைதான் அங்கு நிலைக்கக்கூடிய ஒன்று. அடுத்த நீங்க நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்கள். அதாவது வீடு மாறுறது, அதிலும் உண்மை இருக்குது. இப்பொழுது ஒரு என்னுடைய நண்பின் மகள் என்னோட படிச்ச பிள்ளை வீடு மாறிட்டுது. அப்ப இப்ப கணவருக்கு அந்த வீடு பிடிக்கலையா? அப்ப ஏன் மாறக்கு முதல் அவரோட பேசையில இந்த நிலைய பார்த்தோம்னா அங்க பிடிக்காம இருக்குது. அப்ப அப்படியான ஒரு நிலைக்குள்ள பாக்க ஒரு சுயநலமும் இந்த புரியாமைக்கு ஒரு காரணமாக அமைகிறதை அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் திரிவர சுந்தரி அவர்கள். அடுத்தவரை நாங்கள் அழைக்கிறோம், பாப்போம் பிடிவாதத்துக்கு என்ன வாதத்தை கொண்டு வர போறாருன்னு. வனிதா வாருங்கள். முனைவர் வனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பேச்சாளர்களுக்கும் வணக்கம். FA TV மற்றும் தலைமை நடுவர் அவர்களுக்கும் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, இன்றைய குடும்ப விரிசலுக்கு காரணம் புரியாமல் இருப்பதா அல்லது பிடிவாதமா? மேடம், இவங்கெல்லாம் சொன்னாங்க, எந்த லோகத்துல இப்ப நம்ம இருக்கிறோம்? எல்லாரும் நல்லா படிச்சிருக்கோம், நல்லா புரியும். இங்க டெக்னாலஜி எவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் இவங்க புரியலன்றாங்க, இவங்க புரிதல் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு குழந்தை கிட்ட போய் கேளுங்களேன், என்ன மம்மி காதுல பூச்சி ஊத்துறீங்களா, பழனிக்கே மொட்டையா, திருப்பதிக்கே லட்டா, அழகா சொல்லுவாங்க, அழகா கேட்பாங்க இல்லையா நடுவர் அவர்களே? அப்போ எங்க இருந்து இந்த புரியல அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அது பெற்றோர்கள்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் சொல்றத எந்த பிள்ளையாவது நம்ம கேட்டிருக்கோமா? அப்பா எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் எந்த ஒரு இளைஞனும் சொல்றாங்களே தவிர, அது அங்க பின்னணியில என்ன இருக்குன்னா பிடிவாதம். அது புரியாமைலாம் இல்ல, நான் படிச்சிருக்கேன், நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பிடிவாதமே ஒழிய எந்த இடத்துலயும் புரியாமல் இல்லை அப்படின்றது. பிடிவாதத்தை தான் புரியாமல் இருக்கணும் போல. அதனால் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு மேடம் சொல்றாங்க. எந்த வீட்டுல இன்னைக்கு அந்த லோ கேட்டகரியில யாருமே இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போறாங்க, ஆண்கள் வேலைக்கு போறாங்க, அந்த சரிக்கு சமம் இல்லைன்னு சொல்ல வர்றோம் நாங்க. அதுதான் அந்த இடத்துல பிடிவாதம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, அந்த ஈகோக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? பிடிவாதம். உனக்கு நான் என்ன மரியாதை தர்றது, எனக்கு நீ என்ன மரியாதை தர்றது அப்படின்ற பிடிவாதம் தான் இன்னைக்கு குடும்பத்துல அதிகமாயிக்கிட்டே அதை விரிசலை உண்டாக்குதே ஒழிய யாருக்குமே புரியாம இல்ல. அவங்களுக்கு வயசு என்ன புரியாம போயிடும். பேசுனா சரியாயிடும்னு சொல்றீங்க, அப்ப அந்த பிடிவாதத்தை தானே நீங்க சரி பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த இடத்துல புரிதல் இல்லாமல் இல்லை, பிடிவாதம் தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுதான் என்னுடையது. சரி, மன அழுத்தம் வருதுன்றீங்க, மன அழுத்தம் ஏன் வரணும்? பிடிவாதத்தை விட்டு கொடுங்க, மன அழுத்தம் வராம இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? நான் பிடிவாதத்தை தான் நம்ம சரி பண்றதுக்கு நம்ம பேசணும்னு சொல்றோம். அப்ப அந்த மன அழுத்தமானது இந்த பிடிவாதத்தை இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கனாலதான் நம்மளுக்கு அந்த மன அழுத்தம். ஏன் ஸ்ட்ரெஸ்ன்றோம்? விட்டு கொடுத்தா ஸ்ட்ரெஸ் போயிருமே. அப்ப நம்ம ஏன் அந்த இடத்துல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அடுத்தவங்க கருத்துக்கு மரியாதை தராம இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றது, இவர் என்ன கேக்குறது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காரு, ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஐயா கொஞ்சம் வயசாயிடுச்சு அவங்களுக்கு, ஒண்ணு இப்ப நேத்தெல்லாம் மேரேஜ் பண்ணல, நான் விவாகரத்து பண்ண போறேன், கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க ஐயான்னு. அந்த நீதிபதி கேக்குறாரு, அம்மா இப்ப என்ன உங்களுக்கு வயசு என்னம்மான்னு? 50-55 ஆயிடுச்சுங்கய்யான்னு. என்னம்மா இந்த வயசுல போய் நீங்க விவாகரத்து கேட்டு வரீங்களே, என்ன இதுமா? அவருக்கு ஏதாவது பெண்கள்? இல்லங்கய்யா, அதெல்லாம் இல்லங்கய்யா. குடிமா? அதுவும் இல்லங்கய்யா. சேச்சா, அதெல்லாம் இல்லவே இல்லங்கய்யான்னு. அப்ப என்னதாமா பிரச்சனை? வேற ஏதாவது பிரச்சனையா? அத அடிக்கிறாரா ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க.
அப்ப என்னதாம்மா பிரச்சனை சொல்லுங்க. ஐயா காலையில அவருக்கு கரெக்டா டிஃபன் அந்த டைமுக்கு எடுத்து வைக்கணும், சரிம்மா. மதியம் கரெக்டா வந்து அந்த டைமுக்கு அவருக்கு என்னென்ன வேணுமோ கொஞ்சம் சாதம் இது அதுன்னு கரெக்டா எடுத்து வைக்கணும், ஒரு மெனு இருக்கு, சரிம்மா. அதே மாதிரி நைட்டும் ஒரு மெனு இருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா எடுத்து வைக்கணும். இதை எதுவுமே மாறக்கூடாதுங்க ஐயா. நானும் வருஷக்கணக்கா இருந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன், என்னால முடியல, அவரை Yeah. என்னால மாத்தவே முடியல. ஒரே பிடிவாதமா இதுதான் காலையில சாப்பிடணும், இதுதான் மதியம் சாப்பிடணும், இதுதான் நைட்டு சாப்பிடணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்கய்யா. நானும் பிள்ளைகளை வந்து கரையேத்துற வரைக்கும் இருந்தேன். இதுக்கு மேல அவர் பிடிவாதத்தை என்னால ஒண்ணுமே செய்ய முடியலங்கய்யா. தயவு செஞ்சு இனிமேல் நானா இருக்கணும் அப்படி கேட்டாங்க அவங்க. உடனே அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஓ இது கூட அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம அந்த பிடிவாதத்தினால. அவர் பாருங்க அவ்வளவு வருஷமா 30-35 வருஷமா அவர் அதை மாத்தவே இல்லை. ஏன் அதை ஒரு மாத்தலாமே, மாத்தி இருக்கலாம், ஆனா மாத்தல, அந்த பிடிவாதம். இது மாதிரி இன்னைக்கு பல காரணங்கள் வந்து எதனாலன்னா பிடிவாதம் தான். இன்னொரு பாருங்க, அந்த கருத்துக்கு நீயும் சமம் நானும் சமம், அவங்க எது சொன்னாலும் அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன பண்றது, நான் சொல்றதான் இவங்க கேட்கணும் அப்படின்னு அந்த ஆணும் இல்ல, நான் சொல்றதான் இவரு கேட்கணும் அப்படின்ற அந்த பெண்ணும் இருந்தா, பிடிவாதமா இருந்தா அங்க விரிசல் வராம என்ன ஆகும் சொல்லுங்க. ஏன்னா பொருளாதாரத்துல 2 பேரும் சரிக்கு சமமா இன்னைக்கு இருக்காங்க, படிப்புல சரிக்கு சமமா இருக்காங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க, இவங்க இன்ஜினியரா இருக்காங்க, எல்லா விதத்திலயும் சரிக்கு சமமா இருக்கும்போது இந்த விரிசல்னு வரும்போது குடும்பம் வந்து அதிகமா அவங்களுக்கு மனசுல இருக்கிறது பிடிவாதம் தான் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அப்ப வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்கணும், அவங்க கிட்ட ஈகோ அதிகமா இருக்கு. 2வது ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா நான் ஆண் அப்படின்ற இன்னும் அந்த பழைய இதுலயே இருக்காங்க, அந்த ஆணாதிக்கம், அந்த பிடிவாதம். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது, எங்க அம்மா சொல்றதையும் கேட்கணும், குடும்பம் அந்த கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க நிறைய குடும்பங்கள்ல. அப்ப அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்ற அந்த பிடிவாதம் வந்து அதிகமா இருக்கு. நான் மாமியார் நான் சொல்றதை கேட்கணும், நான் கணவர் நான் சொல்றதை கேட்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து அப்பா என்ன எதுக்கு நீங்க விவாகரத்து கேட்டு வந்திருக்கீங்க, ஐயோ அப்பா நைட்டெல்லாம் ஐயா அவர் கொரட்டை விடுறாரு, என்னால முடியவே இல்லை, எனக்கு விவாகரத்து கொடுங்க. இது வந்து என்னது, பிடிவாதம். ஏன் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கலாம். அந்த கொரட்டனால எனக்கு அந்த மாட்ட கேட்டோம்னு சொன்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதா என் ஃப்ரெண்டு வீட்டுல. அதுக்கு அந்த அவங்க சொல்றாங்க, ஏங்க வாழ்நாள் இது என்ன யுகம், டெக்னாலஜி எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்குங்க, இத புடவைய மாத்துற மாதிரி எல்லாம் ஆளை மாத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க, நீங்க வந்து இன்னைக்கு நாள் முழுவதும் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு நிலைமை. அப்போ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொருளாதாரத்தை தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய எல்லாத்தையும் வந்து எதிராளி மேல திணிக்கிறது. அவங்க கருத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்ல, மதிப்பு கொடுக்கறது இல்ல, எந்த அளவுக்கு அவங்கள மட்டுப்படுத்தணுமோ மட்டுப்படுத்துறாங்க. அப்ப அதுக்கு பின்னணியில இருக்கிறது எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு அவங்களுடைய முழுக்க பிடிவாதம் தான் காரணம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. வேற புரியாமையெல்லாம் இல்ல, எல்லாரும் குழந்தை கிடையாது, எல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த குடும்பத்திலையும் பிடிவாதத்தினாலதான் நிறைய குடும்பங்கள் விரிசலுக்கு காரணம்னு சொல்லி எனது தரப்பை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி. இந்த குரட்டையால விவாகரத்து மட்டும் போன குடும்பத்தையும் பார்த்திருக்கிறோமாம், அதையும் வாசித்து அறிந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே பார்க்கும்போது குரட்டை விடுவது ஒவ்வொரு மனிதன் இயல்பும். ஆனா அதற்கு போய் ஒரு பெண்ணானவள் பெரிய ஒரு பிடிவாதமாக பிடித்து கொண்டு நிற்கிறது எல்லாம் அங்கு விட்டு கொடுப்புகள் இல்லாத ஒரு காரணத்தால் தான் அமைகிறதோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளும் எழுகிறது. நீங்க அழகாக சொன்னீர்கள், அந்த ஈகோ என்பது எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த வழியில நாங்கள் இல்லை என்று பார்த்தாலும் ஏதோ ஒரு வழியில அந்த ஈகோ இணைந்து கொண்டு நிற்பதை பார்க்கிறோம். ஆனா அந்த ஈகோ பிடிவாதம் எப்போதும் நல்லது அல்ல என்றதுதான் எங்களுடைய ஒரு
கருத்தாக இருக்கிறது. அடுத்தது அந்த மன அழுத்தம். ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்கிற வேலைகள்ல ஏற்படுற மன அழுத்தத்தை கொண்டு நான் இப்படித்தான் செய்வேன், இதுதான் எனக்கு உள்ளதண்டு. இப்ப வேலை தலங்கள்லும் சில பேர் நாண்டு கொண்டு நிற்கிறதை பார்க்கின்றோம். அப்படி செய்யும் போது அவர் சிந்திக்காத ஒரு தன்மையால் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்ன்ட்டு அப்படியே விட்டுட்டு போறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மன அழுத்தம் என்பது கூட பிடிவாதத்தை இன்னொரு பக்கம் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒன்றாகவே அமைந்து விடுவது உண்டு. ஆனால் இப்பொழுது அது நன்மையா என்று பார்த்தோம்டா இல்லை, அவரே சொல்லிட்டார், பிடிவாதம் இல்லை, விட்டு கொடுப்புத்தான் அங்க வேணும் என்பது. விட்டு கொடுக்காத காரணம்தான் அங்க உருவாகுது. நீங்க பாருங்க, விட்டு கொடுப்பதனால் கெட்டு போவதில்லை, குடும்பம் நன்றாகத்தான் இருக்கும். ஆகவே ஏன் விட்டு கொடுப்பதனால் நாங்கள் ஒரு கஷ்டப்படுறோம், இதோ நான் தான் என்று கொண்டு நிக்கிறோம், அதையே யோசிச்சு நாங்க பார்க்க வேணும். அடுத்தது இந்த விவாகரத்து மட்டும் வந்து விட்டால் கூட இறுதியில ஒரு கொஞ்ச காலம் நீங்கள் இருந்து பாருங்கொண்டு நீதிபதி அவர்கள் சொல்றார்கள். அங்கேயே அவர்கள் சிந்திக்க தொடங்க வேணும், நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத காரணத்தால தானே இது இப்படி வந்திருக்கிறது. அவை விவாகரத்து மட்டும் போய் பிடிவாதமாக இருக்காமல், விவாகரத்து மட்டும் வரக்கு முதலே நீங்கள் பேசி தீர்க்க வேண்டிய தேவை அங்கு வருகின்றது. அவே நாம இருக்க வேணும் என்பது ஒவ்வொரு மனிதன் இயல்பு. நாம இருக்க வேணும் என்று திருமணமாக ஆகின பின்னர் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இப்ப நானாக இருக்க வேண்டியது இருக்குது, ஆனா நாம இருக்க வேண்டியதுக்கு இணைந்து கொண்டோம்டா அந்த பிடிவாதத்தை அகற்றலாம். நாங்கள் சொல்லுவோம் ஆணாதிக்கம். இந்த சில நேரம் குடும்பங்கள்ல ஆண்கள் தான் பெண்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாண்டு. இன்று அந்த நிலைமை மாறிவிட்டது. பெண்கள் ஆண்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமைகளும் இன்று இருக்கிறார்கள். ஆகவே பெண்ணாதிக்கமும் அங்கு இருப்பதை நான் இந்த இடத்துல சொல்லி வைக்க விரும்புகிறேன். கட்டுக்கோப்பாக இருக்க வேணும், கலாச்சாரத்தோட வாழ வேணும், அடையாளம் காக்கக்கூடிய தமிழ் மொழியோட நீங்க வாழ வேணும், இல்லை என்று சொல்லிட. ஆனால் அதுக்கு ஏன் பிடிவாதம்? அந்த பிடிவாதத்தை அகற்றிவிட்டு நாங்கள் புரிதலோட வாழ்ந்தோம்டா இன்னும் நல்லதாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னொரு பக்கத்துக்கு இந்த நகர்வை கொண்டு சென்ற வனிதாக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நாங்கள் புரிதலுக்கு வருகிறோம். என்ன இதெல்லாம் சொல்லிட்டார், இப்ப பிடிவாதம் அப்ப தேவையா? அதுவும் தேவையாக இருக்கிறதா? அப்ப அது புதியலையே என்று ஒருவர் சொல்வதற்காக நாங்கள் ஒரு ஆண் சிங்கத்தை கூப்பிட போறோம். சிவசெல்ல மாரிமுத்தை அன்போடு அழைக்கிறேன், வாருங்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான். நீங்க நீங்க இப்போ மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன்னு நினைச்சிட்டு ஆன் பண்ணிட்டு பேசி உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் அவர்களுக்கு வணக்கம். இது நான் வனிதாக்காவை பத்தி கேட்கல, உங்களை பத்தி சொல்லலையே. என்னைய பத்தி சொல்லுதுன்னா உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு. அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு நிகழ்வு. என்ன அது கிடையாது சத்தம்? சிவசெல்வ மாரிமுத்து கூட சவுண்ட். விவாத 46 இன்றைய குடும்ப விரிசலுக்கு காரணம் கேக்குதா? மைக்கு கூட ஒத்துழைக்க மறுக்கிறது என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. முதலில் பேசிக்க நல்லா இருந்தது, அதை கவனிச்சு கொள்ளுங்கள். என்ன இணையம்? அங்க ரொம்ப மழையா இருக்கு மேம், அந்த ஏரியா ஃபுல்லா மழையா இருக்கு, ஆன்லைன் ப்ராப்ளம் இருக்கு. வணக்கம், கேக்குதா? வணக்கம் வணக்கம் அக்கா, வணக்கம், கேக்குதா? ஆமா ஆமா, இதே இப்ப 10 தரம் கேட்க போற. கேக்குதா சிவசெல்வ மாரிமுத்து? என்ன நடக்குது? அட மேடம், அதுங்களையும் இவங்க பேசிட்டாங்கன்னா அதுங்களே அவருக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். கங்காசாந்தியம் விடாவோ? வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம், வாங்க அக்கா. வணக்கம், கேக்குதா? கேக்குதா? ஆமா ஆமா ஆமா. இது எதிர்கட்சியின் சதி என்பதனை பணிவோட தெரிவித்துக் கொண்டு பொய்யிலே பிறந்தன்னு சொல்லிட்டா வனிதா, ஆதலால் நீங்க பொய்யோட வாரியலோ மெய்யோட வாரியலோன்னு வாப்போம். அதை இறுதியிலே நிச்சயமாக நடுவராகி நீங்கள் நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது துவங்குகிறேன். விவாத அரங்கு 46 இன்றைய குடும்ப விரிசலுக்கு காரணம் புரியாமையா பிடிவாதமா? நல்லதொரு இந்த தலைப்பினை தேர்வு செய்தமைக்கு நடுவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலர்ந்த வணக்கம்.
ஏன்னா இன்றைய சமூகத்துல நிறைய பேருக்கு இந்த தலைப்பு தேவையுள்ள தலைப்பு, இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்ற மாதிரி என்னையும் சேர்த்து எதிரணியினரையும் சேர்த்து இந்த அரங்கை தாண்டி கேட்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தேவையுள்ள ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த தலைப்பை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய ஏதோ ஒரு குடும்பம் பிரிவுல இருந்து தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்லதொரு தலைப்பை தேர்வு பண்ணிருக்கீங்க. புரியாமையா பிடிவாதமா? உண்மையிலேயே இது எதையுமே புரியாமதான், தலைப்பே புரியாமதான் எதிரணியில புலம்பிட்டு போயிட்டாங்க. அதாவது இதுதான் சாப்பிடணும்னு அந்த அம்மாவோட ஐயா கேட்டாராம், அதனால அந்த அம்மா விவாகரத்துக்கு வந்தாங்களாம். அதுக்கடுத்து அதிகார துஷ்பிரயோகம். எங்க குடும்பம் என்ன ஒரு பெரிய அரசியல் மேடையா? இதுல என்ன அதிகார துஷ்பிரயோகம்? கணவன் முதலமைச்சர், மனைவி நிதியமைச்சர், மாமியார் குடும்ப நீதிமன்ற நீதிபதி, இப்படியா இருக்காங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க எதிரணியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு தலைப்பு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க அவ்வளவு பேசிட்டாங்க. நடுவர் அவர்களே, பொதுவாக ஒரு குடும்பத்துல விரிசல், விவாகரத்துங்கிறத தாண்டி நீங்க விவாகரத்து மட்டுமே விரிசல்னு நினைக்க கூடாது. ஒரே குடும்பத்துல 40 வருடம் வாழ்வாங்க, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்காது. எதிரணியில இருக்கக்கூடிய வனிதாக்கவையே எடுத்து கேட்கிறேனே, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் மிக ஒரு எத்தனையோ ஆண்டு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், கலர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அவரு ஒரு நாளைக்கு என்னென்ன பொருட்களை அதிகம் பயன்படுத்துவார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, நிச்சயமா தெரியாது. ஒரே குடும்பத்துலதான் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்வாங்க. கணவன் என்ன பொருளை பயன்படுத்துவான், மனைவி என்ன பொருளை அதிகம், ஒரு நாளைக்கு எந்த பொருளை அதிகம் பயன்படுத்தும், இந்த புரிதல் இல்லைங்கிறது ஒரு பக்கம். 2 பேருக்குள்ளயுமே முடிவு எடுத்துட்டு பேசுறது, முடிவு எடுக்கிறதுக்காக பேசுறது, இது ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஒரு சிலர் அந்த கணவன் மனைவி 2 பேரையும் ஒப்பு நோக்கிக்கிடணும். ஒருத்தர் முடிவை எடுத்துருவாங்க, அதாவது நாத்தனார் மகா கல்யாணத்துக்கு இவ்வளவுதான் பொய் செய்யணும்னு அந்த மனைவி முடிவு எடுத்துருவாங்க. ஆனா கணவன் கிட்ட எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இது முடிவு எடுத்துட்டு பேசுறது. இதே இது அந்த கணவன் கேட்பாரு, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு செய்யலாம் அப்படின்னு. இது முடிவு எடுக்கிறதுக்காக கேட்கறது. அப்ப அந்த முடிவு எடுத்துட்டு பேசுறது வேற, முடிவெடுக்கிறதுக்காக பேசுறது வேற. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் பெரும்பாலும் முடிவை எடுத்துட்டு தான் 2 பேரும் பேசுறாங்க. ஏன்னா யாருக்குமே முடிவு எடுக்கிறதுக்காக பேசுறது இல்ல. அடுத்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. இப்ப இயல்பாகவே நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னுடைய மனைவி கொஞ்சம் அழகு குறைவு அப்படின்னா அந்த என்னுடைய மனைவிக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என் கணவன் ரொம்ப அழகானவரு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இதே இது நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கேன், என் மனைவி நல்ல கலரா நல்ல அழகா இருந்தா அந்த எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. என் மனைவி ரொம்ப அழகா இருக்கா, நாளைக்கு எல்லாரும் என்னை நக்கல் அடிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை. இது அந்த விரிசலுக்கு இது ஒரு காரணம். அதுக்கடுத்து ஒரே குழந்தையாக இருக்கிறது. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல இல்ல, அது ஒன்றுதான். அந்த ஒரே குழந்தைங்கிறப்ப அந்த குழந்தை கிட்டத்தட்ட 23 வருடம் திருமணம் முடிகிற வரைக்கும் எல்லாமே முழுமையாக அனுபவித்த குழந்தை. லட்டு பை வாங்கினாலும் 1 கிலோ லட்டும் ஒரே ஆள் சாப்பிடும். அல்வா 4 கிலோ வாங்கினா 4 கிலோவையும் ஒன்னா சாப்பிடும். ஹோட்டலுக்கு போனா தனக்கு விரும்பினதை தானே ஆர்டர் பண்ணி சாப்பிடும். ஆனா திடீர்னு 23 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அதை ஷேர் பண்றதுக்கு அந்த குழந்தைங்களால முடியல. ஒண்ணு முதல்ல. நடுவரவர்களே, சமீபத்துல ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த திருமணத்துல திருமண சட்டரசம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கணவன் லட்டை எடுத்து மனைவிக்கு கொடுக்குறான். அந்த பிள்ளை வாங்கவே இல்லை. வாயை திறந்த பிள்ளை வாங்கல. வாயில வாங்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த லட்டை இவன் கடிச்சிட்டு அவளுக்கு கொடுத்தானா, எச்சி பட்டதான் அந்த பொண்ணு சாப்பிடாது. அப்போ இங்க அந்த விரிசலுக்கு காரணம் என்ன? நீங்க கல்யாணம் 50 வருஷம் கழிச்சு விவாகரத்துக்கு போறீங்களே, கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த விரிசல் வருதே. அதுக்கடுத்து தான்கிற ஆணவம், நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்க்கேன், நான் சொந்த கால நிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை 2 பேர்ல யாருக்கு இருந்தாலும் அந்த விரிசல் தான். அதுக்கடுத்து விட்டு கொடுக்காமலே இருக்கிறது. நான் தான் விட்டு கொடுக்கணும். அதாவது சண்டை போட்டா நானும் என் மனைவியும் சண்டை போட்டா நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது பொது நீதி.
ஏன்னா எல்லாரும் நீங்க என்ன சொல்லுவீங்க, பாவம் பொம்பளை நீ விட்டு கொடுத்து போ அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க. அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மனைவி கிட்ட அவன் அழுத்து குளிச்சு வாரான், அவன் ஏதாவது சொன்னாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. ஆக மொத்தத்துல 2 விட்டு கொடுத்து போனோம்னு சொல்லியே வளர்க்கப்படுறதுனால ஒரு கட்டத்துல தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா விட்டு கொடுத்தது மட்டும்தான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய வாழ்க்கை அங்கே இல்லை. அது நேரம் ஒதுக்குறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போறாங்க நடுவர் அவர்களே. 2 பேரும் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு எங்க பேசுறதுக்கு நேரம் இருக்கும். அதுக்கடுத்து 2 பேருமே இப்போ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறீங்க. கணவனும் மனைவியும், அந்த ஆணும் பெண்ணும் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ஷனான ஒரு பேர் என்ன அந்த ஆங்கிலம் எனக்கு வருது. அதுக்கடுத்து இதனால கூட விரிசல் வருது. அதாவது எனக்கு எல்லாத்தையும் சிறந்ததே எனக்கு வேணும், ரொம்ப பெர்ஃபெக்டா உயர்ந்ததுதான் எனக்கு வேணும். உயர்ந்திருக்கணும், வேலையில உயர்ந்திருக்கணும், வசதியில உயர்ந்திருக்கணும், உயரமா இருக்கணும். இதுதான் அந்த பெர்ஃபெக்ஷன், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு விரும்புறது. அதுக்கு இதனால கூட அந்த பிரிவுகள் வருது. அதுக்கடுத்து முடிஞ்ச விஷயத்தை தோண்டி எடுத்து பேசுறது. போன வருஷம் நடந்த கதையை இன்னைக்கு சொல்லுவாங்க. எங்க வனிதாக்கெல்லாம் பாவம் இப்படித்தான் பேசுறீங்க, மாமா பாவம். அதுக்கடுத்து குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பேசுறது, கேலி செய்யறது. கணவனோ மனைவியோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் குண்டாவோ ஒல்லியாவோ இருப்பாங்க. இந்த கணவன் என்ன செய்வாருன்னா, ஒட்டடை வச்சு இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாரு. இல்ல இந்த கணவன் குண்டா இருந்தா அந்த மனைவி கூப்பிடுவாங்க, ஆட்டுக்கல்ல இங்க வா அப்படின்னு. இது 2 பேரும் தனியா படுக்கையில இருக்கும்போது கூப்பிட்டா தெரியாது. 10 பேர் முன்னாடி ஒட்டடை குச்சி அப்படின்னு கூப்பிட்டா அந்த பொண்ணுக்கு அந்த மான குறைபாடு வந்துடும். அப்ப அந்த கேலி செய்யறதும் அந்த விரிசலுக்கு காரணம். அது சரி, உங்களோட சத்தம் வந்து போகுது சிவசெல்லம் ஆரம்பித்து. நன்றி உங்களோட பேச்சு. மிக்க நன்றி. இது ஒரு முக்கியமான காரணம் நடுவர்களே. கணவன் திருமணமாகி கணவன் கிட்டத்தட்ட ஓராண்டு வாழ்ந்திருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரர். இப்ப தெளிவா கேக்குதா? சரி பேசுங்க பாப்போமா. இப்ப கேக்குதா? இல்ல அது கஷ்டமா இருக்குது விளங்கிக் கொள்ள. டவர் கிடைக்கலையோ? நீங்க உங்களோட கருத்து இதோட முடியுங்க. அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். தெளிவா இல்ல சிவசெல்லம் ஆரம்பத்து, உங்களுடைய கருத்து தெளிவா இல்ல. நன்றி நீங்க அவ்வளவு பேசினது. ஏனண்டா அது நிகழ்ச்சிய கொஞ்சம் கஷ்டமா கிடக்கும் விளங்கிக் கொள்ள. ஆமா, உங்களுக்கு இணையம் சரியான வசதியை கொடுக்கவில்லை, அதெல்லாம் நாங்கள் உங்களோட பேச்ச இதோட நிறுத்துறோம். நீங்கள் அழகாக சொன்னீங்க சில பேசுறது. இப்ப கேக்குது, ஆனா முடிச்சிட்டீங்கல்லானே. இன்னொரு 2 பாயிண்ட் இருக்கு, சொல்லவா? சரி, கெதியா சொல்லுங்களா. பொதுவா 2 பேருக்கு இல்ல விடுங்க சிவசெல்லம் ஆரம்பித்து. சரியாக உங்களோட ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ், மன்னிப்போட. என்னென்றால் நாங்க எப்படி பாக்குறோம் என்றால் அவர் சொன்னார் முடிவு எடுத்து போட்டு பேசுவதுன்றது. சிவசெல்லம் ஆரம்பத்தை நீங்க கட் பண்ணுங்க, மைக்க ஓ பண்ணுங்க. ஆமா, நன்றி நீங்க பேசினதுக்கு. அதாவது எப்படி நாங்கள் பாக்குறோம்டா முடிவை எடுத்து போட்டு பேசுறது, அதாவது ஒரு ஆள் முடிவை எடுத்து போட்டு. சிவசெல்லம் ஆரம்பித்து காரணமா இருக்கு நடுவர் அவர்களே. அதாவது பெட்டர் அப்படின்னா திருமணத்துக்கு முன் இணையம் கிடைக்கல. அடுத்த நிகழ்வுல பேசிக்கிறேன். நிப்பாடும். சரி, ஓகே. ஆமா, அதாவது எப்படி அவருடைய நிலையை பாக்குறோம்டா முடிவு எடுத்து விட்டு பேசுவது. எப்பவும் சில விடயங்களை முடிவு எடுத்து விட்டு பேசுவது, அதாவது ஒரு ஆள் முடிவு எடுத்துட்டு பிறகு தண்ட முடிவுதான் சரி என்று வாதிக்க வரைக்கும் அந்த புரியாமையால அவர்கள் செய்கிறார்களோ என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். அதாவது முடிவு எடுத்து போட்டு எப்பவும் பேசுவது நல்லதல்ல. இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பது தான் நல்ல. ஆகவேதான் அந்த புரிந்து உணர்தல் அங்க தேவைப்படுகிற ஒன்றாகவே இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார், தாழ்வு மனப்பான்மை.
இந்த தாழ்வு மனப்பான்மையால இன்றைக்கு பல விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கல்வியில ஒருவர் உயர்ந்திருந்தால் மற்றவர் தாழ்ந்திருந்தால் அங்கு ஒரு தாழ்வு சிக்கல் ஏற்படுகின்றது. அதை நாங்கள் இன்று நிஜத்தில பார்க்கிறோம். பெண்ணானவள் உயர்ந்த ஒரு பதவியில இருக்கின்றால் அதை விட குறைந்த பதவியில இருக்கும் போது அங்கு தாழ்வு சிக்கல் தானாகவே அங்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அவர்கள் இணைந்து வாழ்ந்தாலும் ஒருவரை ஒருவர் குத்தி காட்டுற தன்மை அங்கு வளர்கின்றது. அது ஒரு புரியாமையாக தான் இருக்கிறது என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் பெர்ஃபெக்டாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலையை அந்த பெண் எடுத்துக்கொள்ளுகிறாள் என்றதை அவர் அந்த விடயத்தை அவர் மிக ஆணித்தரமாக சொல்லி இருந்தார். அந்த அந்த நிலையை பார்க்க நாங்கள் இந்த விட்டு கொடுக்காம அங்க நிலை பெறுகின்றது என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமா, அந்த வசதிகளாக சிலருக்கு வேலை நல்ல வசதியா இருக்கும், சிலருக்கு கடினமா இருக்கும். அது கூட சில நேரம் ஒரு தாழ்வு சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அந்த நிலையில தான் ஆணானவன் கேலி செய்கிறான் அல்லது பெண்ணானவள் ஆணை கேலி செய்கிறாள் என்றது இருக்க. என்றால் சாதாரணமா நகைச்சுவையாக வாழ்ந்தாலும் இவர் என்ன கேலி செய்கிறார் என்று அந்த பெண் எடுத்துக்கொள்ற நிலைமையை பார்க்கும்போது அங்கு ஒரு புரியாமையால நிலவருகிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் எங்கட தமிழாக்கள்ல ஒரு கேலி செய்கிற பழக்கம் இருக்கிறது. ஆனா அந்த கேலி நகைச்சுவையாக இருந்தால் அந்த இல்லற வாழ்க்கையில ஒரு சுவை, அதாவது நகைச்சுவை பல சுவைகளோட சேர்ந்து இருக்க உண்மையிலேயே அழகாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுறது சீரியஸாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுதான் இன்றைக்கு தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. சில நேரம் ஆண் சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார், நீ உன்னுடைய வேலைத்தளத்துல அவரோட சேர்ந்து வரைக்குள்ள நீ அழகாகத்தான் இருந்தான், அப்ப அவளினப்பால் இவர் என்ன கேலி செய்கிறார். அதாவது ஒரு இடத்த போய்க்குள்ள அவர்கள் வேலை விடயமாக போனாலும் பெர்ஃபெக்டாகத்தான் போவார்கள். அப்ப ஒரு சின்ன கேலி செய்தாலே அதை ஆண் செய்தால் உடனே பெண் அதை பாரதூரமாக எடுக்கிறது. அது எங்களிடம் நகைச்சுவைத்தன்மை இல்லாத ஒரு காரணமோ என்று எனக்கு எண்ண வைக்கிறது. நிச்சயம், அதாவது பாரதூரமான கேலிகள் செய்யக்கூடாது. ஆனால் நகைச்சுவையாக செய்தால் அதையும் சகித்து கொண்டு போவது வாழ்க்கையில நல்ல இருவருக்கும் அது அழகு என்பதை கூறிக்கொண்டு சிவசெல்ல மாரிமுத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் இல்லை, புரியாமை இல்லை, பிடிவாதம்தான் தேவை என்று அந்த விரிசலுக்கு காரணம் பிடிவாதம்தானோ என்று ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. வாருங்கள் ஸ்டாலினை அழைக்கின்றேன். வாருங்கள், மைக் எடுங்க. மைக். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். அழகன் முருகன் தாழ் பணிந்து அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி விடயத்துக்குள் வருகின்றேன். முதலில் இத்தளத்தை தந்து எங்களுக்கு வளமாக்கும் அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்தது தலைமையேற்றிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, அத்துடன் எங்களுடன் என் தளத்திலும் எதிர்த்தளத்திலும் கருத்து கூறியவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு முயற்சிக்குள் வருகின்றேன். முதலில் எதிர்த்தரப்பினர் சொன்ன ஒரு கருத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் தருகிறேன். கீதா சகோதரி சொல்லியிருந்தா, அவர்கள் எனக்கு பிடித்தது என்றால் பிடித்தது தான் என்னும் பொழுது அங்கே பிடிவாதம் தொக்கி நிற்கிறது. அடுத்தது திரிபுர சுந்தரி சொன்னா சுயநலம், இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் என்னும் பொழுதும் அங்கேயும் பிடிவாதம் தான் தொக்கி நிற்கின்றது. அடுத்ததாக கடைசியாக கூறிய சகோதரர் சொன்னார், லட்டு சாப்பிட கொடுக்க அவ வேண்டாம் என்று சொன்னது அங்கேயும் பிடிவாதம் தான், நான் சாப்பிட மாட்டேன் என்று நின்றது அங்கேயும் பிடிவாதம் தான். சரி, இப்பொழுது என்னன்னு சொன்னா, இந்த பிடிவாதம், இந்த வாதம் பிடித்தால் என்ன நடக்கும்? அத மாதிரித்தான் வாதம் பிடி. சரி, இன்னும் ஒரு கருத்தை பார்க்கலாம். வாதம் பிடி, அதாவது வாதித்துக் கொண்டே பிடித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? ஆனபடியா இந்த பிடிவாதம் குடும்பத்துக்குள் விரிசலுக்கு பிடிவாதம் தான் காரணம் என்று சொல்லி, அன்றைய கால பெண்களின் பிடிவாதத்தால் போர் அல்லவா நடந்தது. உதாரணத்துக்கு கைகேயி திரௌபதி அவர்களால் அந்த பிடிவாதத்தால போரே நடந்தால் நல்ல காலம். இந்த காலம் அப்படி இல்லை, குடும்பத்துக்குள்ளதான் விரிசல் வருகின்றது என்று சந்தோஷப்படுவோம். இந்த காலகட்டத்தில் அதாவது திருக்குறள்ல கூட முதலில் வாழ்க்கை, அதாவது குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றதை திருக்குறள்ல வள்ளுவர் 5ஆம் அதிகாரத்துல கொடுத்து,
6ஆம் அதிகாரத்துலதான் கொண்டு வரார் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும், அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும். அப்ப இல்வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருப்பதற்கு வாழ்க்கை துணை நிலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். ஆனால் அது எங்கட காலத்துல நாங்கள் அந்த வழி நடந்து அது சரியாக இருந்தது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதை பற்றி விளங்குவதில்லை. அடுத்தது அதை சொல்லிக் கொடுப்பதற்கு பேரன் பேத்தியும் இருப்பதில்லை. இப்ப ஊரில் என்று சொன்னா அவர்கள் அப்படி வாழணும் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனா இங்கு அப்படி இல்லை. அதே நேரம் அவர்கள் தான் நினைத்தது தான் செய்வது இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக நடக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அடுத்தது காதலித்து பேச்சு திருமணம், காதல் திருமணம். பேச்சு திருமணம் சரி பேசி திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது கதைப்பதற்கு காலாவகாசம் கொடுக்கின்றார்கள். ஒரு 6 மாதமும் சில வேளை கிடைக்கும் கதைப்பதற்கு. அப்ப கதைக்கும் பொழுது அவர்கள் புரியாமல் இது ஆமன்னு சொல்லி திருமணம் செய்கின்றார்கள் ஒன்று. அடுத்தது காதலித்து 10 வருடம் காதலிக்கின்றார்கள். காதலித்து விட்டு திருமணம் செய்கின்றார்கள். 3 மாதத்தில் அவர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். அப்ப இங்கே என்ன நடக்கின்றது? அவர்கள் முதல் கதைச்சு பேசி புரிந்து கொண்டு இருந்தாலும் நாங்கள் நினைத்ததை நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே பிடிவாதம் தான் இருக்கின்றது. அதனாலே இது விரிசல் ஏற்படுகின்றது. அடுத்ததாக இங்க நான் சில சமகால நிகழ்வுகளுக்குள் வருகின்றேன். இங்கே உள்ளவர்களிடம் காதலித்து திருமணம் செய்து பிள்ளைகளும் பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் கணவனோ செய்வது சரியான கஷ்டமான வேலை. மனைவிக்கு தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வெளியில் போக வேண்டும், உணவகத்தில் சாப்பிட வேண்டும், அப்படி ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு கணவனால முடிவதில்லை. அப்ப இவட பிடிவாதம் இப்படித்தான் செய்ய வேணும் என்று அங்க விரிசல் விட்டது. அடுத்து இன்னும் ஒரு குடும்பத்தில் மகளுக்கு சாமர்த்திய வீடு செய்ய வேணும். சரி செய்யுங்க. ஆனால் அந்த பெரிய கார் அந்த காரில தான் பிள்ளையை கொண்டு போகணும். அதற்கெல்லாம் சரியான செலவு இங்க. அப்ப கணவனும் சொன்னார் இவ்வளவு செலவெல்லாம் தேவையில்லை என்று சொல்ல பொழுது இல்லை, மனைவி பிடிவாதம் பிடித்து அந்த சாமர்த்திய விட அப்படி நடத்தினார். கடைசியில அந்த குடும்பத்துக்குள் விரிசல் விட்டது. அடுத்தது ஆடம்பரமான செலவுகள். சில மனைவி வேறா மற்றவை அப்படி வச்சிருக்கணும், பென்ஸ் கார் வச்சிருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும், கடன் வாங்கி கொண்டு செய்யுங்க. கடன் வாங்க போன மனிதன் அந்த கடனை எப்படி திருப்பி கொடுப்பது சொல்றது என்று அதையெல்லாம் இல்லை, பிடிவாதம் அப்படித்தான் வாங்க வேணும் எனும் பொழுது இங்கே விரிசல் வருகின்றது. அடுத்தது சில பேர் நான் பிடிச்ச மேலுக்கு 3 கார்லாம் என்று சொன்னா என்ன செய்யற அப்பாவி கணவன்னர் நம்பித்தானும் ஆக வேண்டும் சில இடங்கள்ல, இல்லாட்டிக்கு விரிசல் தான் வரும். அப்படி இந்த பிடிவாதத்தை விட்டால் அந்த குடும்பம் நல்ல பூஞ்சோலையாக இருக்கும். அதுதான் ஒரு கவிஞர் கூறினார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனா அதே நேரம் நல்ல கணவன் அமைவது கூட இறைவன் கொடுத்த வரம் தான். அடுத்தது நல்ல மனம் வாழ்க நாடு போட்ட வாழ்க, நீ அத்தனையும் பெற்று விட்டாய் நிம்மதியாக வாழ்க என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது அப்ப அந்த நல்ல மனைவியை அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கை அந்த இல்லறம் சிறப்பானது என்றும் கூட கருத்துகள் இருக்கின்றன, கவிஞர்கள் பாடி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிடிவாதம் என்பது இந்த குடும்பத்துக்குள் விரிசலை கொண்டிருக்கின்றது. புரிந்துணர்வு விட்டு கொடுத்தல் அதுகள் இருந்த அதுக்கும் அப்பாற்பட்டது இந்த இறுக்கி பிடிச்ச பிடிவாதத்தால் தான் சில குடும்பங்கள் பிரிந்து போகின்றது என்று சொல்லி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களோட சவுண்ட் எடுத்துருக்காதீங்க டீச்சர். ஆமா ஆமா, அப்படி தட்டுப்பட்டேன். ஆம், நீங்கள் அழகாக சொன்னீர்கள். கங்காசாலிக்கு வாழ்த்துக்கள். அழகாக சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று நாங்கள் இந்த பாடலை கேட்கும் போது நினைத்து கொள்ளுவோம். ஆனால் கணவன் அமைவதெல்லாம் அதுவும் இறைவன் கொடுத்த வரம் என்று இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அழகாக சொன்னார். அந்த பிடிவாதத்துக்கு தாயானவள் லம்போசினியில தான் என்ற மகளை திருமணத்துக்கு கொண்டு வர வேணும் என்று பிடிவாதமாக நின்றால் கணவன் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இந்த பிடிவாதத்துக்கு நானே வாரேன் என்று
வர வேண்டிய தேவை வந்துவிடும். ஆனால் அது பின்னாலே அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். அதாவது ஓமண்டு முதல் சொல்லிடுவோம், ஆனால் பின்னால் வர பண பிரச்சனைக்கு வரும்போது அந்த செலவு விவரத்தை பார்க்கும்போது கணவன் சொன்னது சரி என்று அவ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வருகிறது. ஆகவே அங்கே ஒரு பிடிவாதம். ஆனால் அவர் சொல்றார், அந்த பிடிவாதம் இருக்கக்கூடாது, ஆனால் பிடிவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பு இருந்தால் அது எப்போதுமே வாழ்க்கைக்கு சிறப்பு என்பதை அழகாகவே அவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்தது, காதலித்து திருமணம் செய்தவர்கள் பிறகு ஏன் பிடிவாதமாக நிற்கிறீர்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் மனைவி கணவனும் கதைச்சு பேசி திருமணம் செய்யக்க இருவருமே தங்களோட ஆசைகளையும் அதே நேரம் தங்களோட நிராசைகளையும் கதைச்சு கொள்ளுவார்கள். ஆனால் அப்படி கதைச்சு கொள்ளாமல் ஏன் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கும் எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் தானே வாழ போற நீங்கள், அப்ப ஏன் பேந்து அதை பின்னால் அதை பிடிவாதமாக்கி கொள்ளுகிறீர்கள் என்று பார்த்தோம்டா அது வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்றதையும் அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அடுத்தது, இல்வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும், எத்தனையோ குறளில அழகாகவே வள்ளுவன் சொல்லி இருக்கிறார். அந்த இல்வாழ்க்கை துணை வந்து அந்த இல்லாளுக்கு இல்லான் இருக்க வேணும் என்பதற்காகத்தான் அவர் அந்த அதிகாரத்தையே ஆரம்பிச்சவர். அப்படி பார்க்க அந்த அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் தரும் என்பதை கூட நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது, பிடித்தது பிடிவாதம் சொல்லுவார். பிடிவாத சாவியை அங்காலே விட்டு விடு, அல்லது அதை கணவனிடம் கொடுத்து விடு, நீ நன்றாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள் சில நேரம். அந்த பிடிவாத சாவியையாம் அவர் சொன்னார், அந்த பிடிவாதம், அந்த பிடிக்கிறத வாதமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க பிடித்ததுல உடும்பு பிடியா இருந்தாலும் அந்த உடும்பு பிடி எப்படி இருக்கிறதுன்றது அவரோடும் பேசிக்கொண்டு செய்தால் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அழகாகவே அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள். ஏனென்றால் சில நேரங்களில பெண்கள் தான் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது தான் சில இடத்துல. அப்படி பார்க்க பிடிவாதம் வேண்டாம் என்றதை மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள் கங்கா ஸ்டாலின். இப்பொழுது எங்களோட விவாத அரங்கம் நிறைவு பெறுகிறது. ஆனால் இப்ப தலைமைகளுக்கு 2 நிமிடம் தருவேன். நீங்கள் ஏதாவது கருத்து விடப்பட்டிருந்தால் அதை ஆணித்தரமாக எடுத்து வையுங்கள். காரணம், புரிதலுக்கு சிவசெல்வ மாரிமுத்துக்கும் கொஞ்சம் அந்த இணையதளம் சறுக்கியதனால் நீங்கள் அந்த புரிதலுக்கு இருக்கிறவர். அவர் முதலில் கீதா தொடங்கினபடியால் இப்பொழுது நான் பத்மலோஜினி எதிர்த்தரப்புவாதி தான் முதல் சொல்ல வேணும். ஆகவே பத்மலோஜினிக்கு 2 நிமிடங்கள் எடுங்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் 45க்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் அடுத்த நிகழ்வுக்காக. ஆகவே ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மிக சிறப்பான விவாதங்கள் இறுதியில் பார்ப்போம். பத்மலோஜினி, இப்ப உங்கள் நேரம். பிடிவாதம். மீண்டும் உற்சாகமான வணக்கத்தை கூறிக்கொண்டு, என்ன பொறுத்த மட்டும் புரியாமை, வனிதா அவர்கள் சொன்ன அந்த ஒரு விடயத்திலே திரும்பி வாரேன். புரியாமை என்றது இன்றைய எல்லாருமே பட்டதாரிகள். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு கதவு தட்டினீங்கன்னா எல்லா வீட்டிலும் பட்டதாரிகள் சேர்ந்து சுட்டதாரிகளும் ஆயிடுவார்கள். அதுபடியால பட்டதாரிகள் எல்லாம் வீடுகள்ல இருக்கிறதால பக்கத்திலேயே நடக்குதான. அதனாலதான் இப்ப அவர் சொன்ன மாதிரி முக மாற்றத்தை வச்சே புரிந்துணர்வு பிரச்சனை வருதுண்டு. வாழ்க்கை என்றது அபிநயம் கிடையாது. வாழ்க்கை என்றதுல அபிநயங்களை வச்செல்லாம் முடிவெடுத்துக்கிற வேண்டாம். டெய்லி டிவோர்ஸ் எடுக்க வேண்டிதான் வரும். அபிநயங்கள் புரியாமை என்றது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. ஆனபடியால என்னுடைய முழுமையான கருத்து பிடிவாதத்துல பாதி நன்மை பாதி தீமை. இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி போதைக்கு அடிமைப்பட்டவையே நாங்க ஒரு பேடியால தான் அதை திருத்த முடியும். அதுக்காகத்தான் ஐயோ பிள்ளைக்கு வயசு போகுது கல்யாணத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளை திருந்தும் ஒரு கூடாத வழியில போற பிள்ளை கூட திருமணத்துல திருந்தி வாழ்றவை இருக்கிறேன். இப்ப வீரப்பனை எல்லாம் கல்யாணம் கட்டி வாழலையா, அது மாதிரி பெரிய சாதனையாளர்கள்ல இருந்து எல்லாரையுமே கட்டுறோம். அப்ப அது காரணம் கூட திருந்துவினம் என்றது தானே. அப்ப அங்க என்ன நடக்குது, அங்க ஒரு புரிந்துணர்வு என்ற ஒன்றுக்குள்ள வருது. ஆனா அங்க போய் இப்ப நான் காட்டுக்கதான் வாழுவேன், நான் நாட்டுக்குள்ளதான் வாழுவேன், இல்ல நான் விண்வெளியில தான் வாழுவேன் என்று ஒருத்தன் பிடிவாதம் பிடிப்பானா இருந்தால், ஒருவனோ ஒருத்தியோ பிடிவாதம் பிடிப்பினமா இருந்தால் அங்க கட்டாயம் விரிசல் தான், அங்க உடையும். அது ஒரு கண்ணாடி மாதிரி இந்த வாழ்க்கை. முகப்பூச்சு பூசுறது இவர் வடிவ. இன்றைக்கு இந்த அழகு அறிவு ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் தான் இன்றைய மனிதன்.
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முகம் இதெல்லாம் தேவையில்ல, ஒரு மேக்கப் போட எவ்வளவு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கணும், கால் பண்ணினா வந்து நல்ல மேக்கப் பண்ணுவினோம், ஜாபேந்து முகம் கழுவிக்கதான் தெரியும், ஆஹா இப்படி உண்டா அந்த மாதிரி. அப்ப ஆனபடியால் அதையெல்லாம் குறையாக இன்னைக்கு எடுக்கிறதுக்கு மனிதர்கள் இல்ல. ஆனா அதை ஒரு என்னன்னு சொல்ற ஒரு சினிமா தான் அதை காட்டுது. ஆனா அவங்களோட நாளாந்த வாழ்வியல்ல வந்து அது கிடையாது. நாளாந்த வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை தொடக்கம் வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தையாலேயே விவாகரத்து வருது. இப்ப நீங்க சொன்னீங்க தானே, குழந்தை பிறக்கையிலேண்டா விவாகரத்து, குழந்தை நல்லா படிக்கலைன்னு சொன்னா கூட பிள்ளை உன்ன மாதிரி தான் இருக்குது, உண்ட வளர்ப்பு சரியில்லை என்ற ஒரு புரியாமை தானே அங்க வருது. அப்ப அவள் என்ன செய்வாள், திருப்பி அவள் ஒரு பிடிவாதம் பிடிப்பாள், அந்த மனைவியோ அந்த கணவனோ, என்ன நீ என்ன மாதிரி சொல்லிட்ட என்ற. அப்ப அங்க பிடிவாதம் தான் அந்த முக்கியமானது, ஒன்று சீர்திருத்துது, அதே நேரம் விரிசல்களையும் ஏற்படுத்துது என்றதான் என்னுடைய கருத்து. புரியாமை என்றது இல்ல, புரியாமை இருந்தால் பட்டதாரிகளும் இல்லை. நாங்கள் இன்றைய உலகத்தை அதாவது ஏஐ வேர்ல்டுல வாழ்றதுக்கு தரமற்ற மனிதர்களாகத்தான் கணிக்கப்படுவோம். ஆனபடியால புரியாமை என்றது மட்டும்தான், அது ஒரு ஜஸ்ட் ஒரு வடிவாக சிந்திச்சாலே காணும் என்றதை கூறிக்கொண்டு, பிடிவாதம் மட்டும்தான் இன்றைக்கு கூடுதலாக எல்லா வீட்டிலையும் இருக்கின்றதை கூறிக்கொண்டு, சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் அத்தனை பேச்சாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அப்ப இன்னொரு கேள்வி உங்களிடம், அப்ப பிடிவாதம் வேணுமா? கட்டாயம் வேணும், இல்லாட்டி கஷ்டம். ஈகோ ஒன்று வரும் இல்லையா ஒரு கணவன் மனைவி. இப்ப அதான் வந்து நான் என்ன கணக்கு வச்சு சொல்றேன், இப்ப என்னுடைய வயதை ஒத்தவர்களை வச்சு நான் கணக்குல சொல்றேன், என்னோட இருக்கிறவர்களை வச்சு. மற்றது இப்ப திரிபுர சுந்தரி அவர்கள் சொன்ன மாதிரி என்ன பேர் சிலப்பதிகாரத்துல கண்ணகிட கதையில அது பக்தி என்று. இன்னைக்கு நீங்க பக்தியா கணவனை கும்பிட போட்டா ஒருத்தரும் திருமணம் செய்ய மாட்டேன். திருமணம் என்ற ஒன்றே இந்த உலகத்துல இருக்காது, அழிஞ்சே போயிடும். ஏனென்றா நானே இந்த கணவனை பார்த்து கும்பிடலுமே, முருகாசிவனே இல்லையா. கடவுள் வேற, கதாபாத்திரம் வேற, கதை வேற, எல்லாம் வித்தியாசம் இருக்கு என்ன. ஆனா கணவனையும் கண்கண்ட தெய்வமாக கும்பிடு என்றதான் எங்கட சைவ மரபாக. அது வந்து சைவம் கிடையாது, அது மதமோ இதோ கிடையாது, மரபு எங்கட. அது வந்து பண்பாடு, அது பண்பாடு. ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற பண்பாட்டுக்குள்ளதான் நீ கணவனாய் கடவுளா கும்பிட்டாலும் சரி, கணவனை வேற எப்படி கும்பிட்டாலும் சரி, கல்லறையில வச்சு முக்கிய போட்டாலும் சரி, அது வந்து இது கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா. அது வந்து வேற கதை. இது வந்து ஒரு திருமணம் என்ற ஒன்றுக்குள்ள நான் என்னுடைய ஏஜ் ஆக்கள், எங்களோட பழகுற ஆக்கள், இன்றைக்கு நடக்கிற சூழல், நீங்க உள்நாடு என்றா கூட இதுதான் நடக்குது. இலங்கையில மட்டும் இல்லைன்னு நினைக்காதுங்க, எங்களுக்கு ஈக்குவல் இல்லையண்டா அங்க பிடிவாதம் பிடிச்சு விவாகரத்துலதான் வருது. அதுக்காக நாங்கள் அது இங்கிலாந்தா இருந்தானே, இந்தியாவா இருந்தானே, இலங்கையா இருந்தானே, எல்லாம் ஒரே இதுலதான் நாங்க இன்றைக்கு வாழ்றோம். நன்றி. ஆமா, நன்றி நன்றி. அழகாக அவர் பாசிட்டிவாவும் பாக்குறார், நெகட்டிவாவும் பாக்குறார். ஏன்னா பிடிவாதம் என்பது சில இடங்களில் அந்த வாதம் வேணும் தான். அந்த வாதம் பாசிட்டிவாக எங்களுக்கு அமைஞ்சுதண்டா சபாஸ். அது ஏனண்டா கணவர் முனரையில நாங்கள் அதை அந்த இடத்துல எடுத்து சொல்றோம் என்றால் அது பிளஸ் ஆக வரும். ஆனால் மைனஸாக சில இடங்களில பார்த்து கொண்டிருக்கிறோம். மனைவி பேசாமல் ஒரு இடத்துல நான் சொன்னதுதான் சரி என்று இருந்தால் அது ஆபத்தை உருவாக்கக்கூடிய நிலையும் இருக்கின்றது. ஆதலால் பாதி நன்மை பாதி தீமை என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். சரி, அறிவும் ஆற்றலும் ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தேவை. ஆனால் இன்றைய பெண்கள், நவீன பெண்கள் அறிவியலோடையும் ஆழமான அறிவோடையும் இருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒன்றுதான். ஆதலால் ஏன் இந்த புரியாமை இருக்கிறது, ஏன் இந்த விரிசல் வருகிறது என்றதுதான் எங்கட கேள்வி. சரி, இப்பொழுது புரியாமைக்கு வலு சேர்ப்பதற்காக நாங்கள் கீதா பரமானந்தனை 2 நிமிட பேச்சோட அழைத்துக் கொள்கிறோம். வாருங்கள் கீதா. வணக்கம். மீண்டும் அவர்களே, நீங்கள் நேரத்தை சொல்லுங்கள். ஆமா, நீங்க பேசுங்க. நான் சொல்றேன், இந்த பிடிவாதம், அந்த அப்படி செய்யாத இப்படி செய்யாத எனக்கு ஓர்மம் வேணும்ன்றதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்கு ஓர்மம் வேணும், எதுக்கு பிடிவாதம், எதுல வேண்டாம் பிடிவாதம். விட்டு கொடுக்கறதுல பிடிவாதம் வேண்டாம். அதான் விலகுறதும் பிரச்சனையும் பாருது விட்டு கொடுப்பில்லாதுலதான். அது எங்க என்றாலும் சரி, எந்த வயசு இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையின் வயசு இருந்தாலும் சரி, இங்க புரிதல் இல்லாம தான் இந்த பிடிவாதம் பிடிக்கணும். புரிஞ்சு கொண்டினோம்டா அங்க பிடிவாதம் பிடிக்கணும் என்று தெரியும். தேவையில்லாம எல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறதாலதான் இந்த விலகல் வருகுது என்றதான் எங்கட வாதம். கண்ணகி வந்து கோவலன்ல அந்த கதையை எடுத்தபடியா சொல்றேன். கண்ணகி கோவலன்ல மாறாத அன்பும் பற்றும் வச்சிருந்தார்.
அதுக்காகத்தான் அவர் எப்படியும் வருவார் என்று பொறுத்திருந்தாரே ஒழிய அது பிடிவாதம் இல்லை. அங்க பிடிவாதமே இல்லை, எந்த பிடிவாதமும் இல்லை. அவ கடைசி மட்டும் போனவ அப்படி அந்த பிடிவாதத்துல இல்லை, அதுக்கு மிகவும் இல்லை. பிடிவாதம் வேற. எனக்கு புரிந்துணர்வோட நான் பிடிவாதம் பிடிக்கணும், என்ன முன்னேற்றத்துக்கு நான் பிடிவாதம் பிடிக்கணும், ஒரு குடும்பம் உயர்றதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும். தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகளால தான் இன்றைக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்கும். படிச்சவைகள் எல்லாம் புரிந்துணர்வோட தான் நடக்கணும். அப்ப எல்லாரும் படிச்சுக்கணும், வீட்டுக்கு வீடு எல்லாரும் பட்டதாரியா, அங்க பிரச்சனை இல்லையா? அந்த படிச்ச வீடுகள்ல இன்னும் புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனை கூட இருக்குது. அந்த ஈகோ, தேவையில்லாத ஈகோ தான் நாங்கள் சொல்றோம் பிடிவாதம் என்று. ஆகவே அது புரிந்துணர்வு இல்லாம வர்ற ஈகோவால தான் இவ்வளவு பிரச்சனை. நீங்க என்ன டாக்டர் கிரேட் எல்லாரும் PhD வீட்டுக்கு விடுப்பார், ஆனால் அங்க பிரச்சனை முந்தைய படிக்காத கட்டத்துல இருந்த அமைதி இல்லாம போகுது. படிச்சிருக்கிறீங்கள் ஆனா புரிஞ்சு கொள்ள தெரியல. மனங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, குடும்ப நிலைமையை புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. எதுக்கு பிடிவாதம்? முன்னேறத்துக்கு நான் படிக்கணும், என்ன உயர்த்தணும், நான் சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்கணும், சமுதாய கடமை எனக்கு தந்ததை செய்ய வேணும், இதுல பிடிவாதம் பிடியுங்கோ. ஆனால் தேவையில் நான் பெருசா நீ பெருசான்னு பிடிவாதம் பிடிக்காதீங்கோ. அதுதான் அங்க விலகலுக்கு காரணம் என்று நாங்கள் சொல்றோம் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நடுவர் அவர்களே நன்றி. நன்றி. மிக்க நன்றியா. அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த முன்னேற்றம் என்பது, அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையின் உயர்நிலையை அடைய வேணும் என்றால் நாங்கள் முன்னேற்றகரமாக வாழ வேணும் என்று சொல்லுவோம். அந்த முன்னேற்றத்திற்கு பின்னேற்றமா வேண்டாம், முன்னேற்றமாக வேணும் என்பதற்காக நாங்கள் புரிந்து உணர்ந்து வாழல் வேண்டும் என்பது நியதியான ஒன்று. அதை அழகாக சொன்னார். அதுக்கு நீங்க பிடிவாதம் பிடிக்கலாம். நான் நன்றாக படித்து வர வேணும், நான் இந்த வேலையை செய்து நன்றாக உயர வேணும் என்ற ஒன்றுக்கு இருக்கலாம். ஆனால் வாதத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போறோம் என்றால் அங்கு சிறப்பில்லை என்பதை அவர் அழகாக அந்த புரிந்து உணர்ந்து சொல்லி இருக்கிறார். மிகச் சிறப்பான வாழ்த்துக்களாம். இன்றைய விவாத அரங்கம் இத்துடன் நிறைவு நிலைக்கு வந்திருக்கின்றது. உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருக்கிறது. அருமையான காரணங்கள், அற்புதமான விடயங்களை சொன்னீர்கள். என்ன தலைப்பு எடுக்கலாம் என்பது அன்றாடம் எனக்குள்ள பெரிய போராட்டமாக இருந்தது. அப்ப உடனடியாக எனக்கு நான் இப்படி இருக்கேன். என்னுடைய நண்பி ஒருவர், அவருடைய பிள்ளை என்னிடம் படித்தவர், 3 மாதம் திருமணமாகி முடிந்தவுடன் ஒரு விரிசலால் வீட்டை வந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்ப நான் அதையே நினைத்து கொண்டு, காரணங்கள் ஒன்றும் கேட்கப்படவில்லை, அதையே நினைத்து கொண்டு நினைச்சேன். அந்த குடும்ப விரிசல் அதாவது ஆண்டுகள் பலதாய் வந்து விட்டாலும் எங்களுக்குள்ளேயும் குடும்ப விரிசல் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது 10 வருடம் வாழ்ந்தவர்களாகவும் இருக்கலாம், இல்லது 40 வருடங்கள் இருந்துவிட்டு குரட்டையிலேயே பிரிந்து போறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று பார்க்க, அந்த குடும்ப விரிசல் எங்களுக்கு தேவையில்லை. இல்வாழ்க்கை இனிமையாக வேணும். இனிமையான பூந்தோட்டத்துக்குள்ளதான் அழகான மலர்கள் பூத்து குலுங்கும் என்பது உண்மையான ஒன்றுதானே. அப்படி இருக்க வேணும் என்றதுதான் எங்களுடைய இல்வாழ்க்கை. ஏன் இப்படி பிரிவுகள் வருகுது? நீர்க்குமிழி மாதிரி பிரச்சனைகள் வந்து உடைந்து போக வேணும் என்றால் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை. பிரச்சனை என்று வந்தா தான் நாங்கள் தெளிவு பெறுகிறோம். ஏனென்றால் ஐயோ இதுக்காக இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையில மிக முக்கியமான காரணத்தை பார்த்தோம்னா புரியாமை. புரிதல், உணர்தல், இந்த ரெண்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கையில நாங்கள் எந்த கோட்டையுமே தொட முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, புரிதல், உணர்தல். புரிந்து உணர்தல் தான் ஒரு வாழ்க்கையின் சிறப்பு. ஏன் அதை நாங்கள் அறியாம இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது நாங்கள் வாழ்ந்த காலம் அறியாமை காலமாக தாய சூழல் இருந்தது எங்களுக்கு உண்மை. ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்ப அறிவியல் சூழல், அதிலேயே நாங்கள் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறோம். இருவருமே படிச்சு நன்றாகவே வேலை செய்து நல்ல தொழில இருக்கிறவர்களுக்கே பிரிவு வருகுது. அதுபோல நன்றாக அறிந்த ஆணும் பெண்ணுமே பிரிதல்ல வருகினம். ஏன் அந்த விலகல், ஏன் அந்த விரிசல்? அது வேண்டாம். எங்களுக்குள்ள புரிந்து உணர்ந்து வாழ்தல் தான் சிறப்பு. இப்பொழுது பல காரணங்களை நான் அப்பப்போ உங்களுக்கு அழகாக சொல்லிட்டேன். வாழ்க்கை ஒரு அழகாக மாற்றுவது எப்படி என்றால் புரிதலில் தான் தங்கி இருக்கிறது என்பதை உணர்கிறோம். அந்த புரிதல் இருந்தால் அதுதான் வரம், அதுதான் வாழ்க்கை. அப்ப நீங்கள் கணவன் மனைவியை புரியணும், மனைவி கணவனை புரிய வேணும். அது இல்லாமல் போனால் தொட்டதெல்லாம் பிரச்சனை தான். எங்களுக்கு தெரியும், புரியாம இல்லாட்டி தொட்டதெல்லாம் பிரச்சனை தான்.
மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுவது போல, அதாவது நான் கணவனை புரிந்து கொள்றது போல என்னை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி மற்றவருக்கு புரிதல் செய்கிறேன் அதுபோல என்னையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் இயற்கை. அது சரி. அப்ப இந்த 2 பேரும் புரிய வேணும் என்றால் எங்களுக்கு தெரியும் எப்படி அது சாத்தியமாகும். நீங்கள் இருவரும் செல்லமாகவோ அன்பாகவோ எப்போதும் பேசிக்கொள்ளுங்கள். இன்றைய நிலை என்ன? நான் ஓட போறேன் என்றால் நான் என் கணவரை கேட்பேன், நீங்களும் ஒருக்கா ஓட பாருங்கள், இல்ல தான் வர மாட்டேன் என்று சொல்வார். அப்ப இன்றைய நிலையில் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இயல்புகளில வித்தியாசம் இருக்குது. அவர் ஓட மாட்டார், நடப்பார். நான் ஓடுவேன், என்னுடைய இயல்பு. அப்ப நான் எப்படி விட்டு கொடுக்கணும்? அப்ப நானும் ஓரளவு நடந்து போனால் ஓகே, 2 பேருக்கும் சமம். அப்ப அப்படி நாங்கள் ஒருவர் ஒன்றில கட்டிக்காரா இருந்தா மற்றவர் குறைஞ்சிருந்தால் 2ஐயும் சமப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நடுநிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்டா அதுதான் அங்க புரிதல் என்றது உருவாகுது. ஈகோ என்றதை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு நிறைய பேர் இதைத்தான் செய்கிறார்கள். அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கை சூழல்ல நாங்கள் மாற்ற வேணும் கட்டாயமாக. ஒரு நேரம் அப்படி இருந்தாலும் இருவரும் பேசிக்கொள்ளும் போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு வேணும். அதாவது ஒரு தவறின்ற புரியதான், ஒரு தவறின்ற நிலைதான் அங்க புரியாம, அது தவறுதான் என்பதை உணராத தன்மை. இப்ப ஒரு குழந்தை வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் ஒரு தேத்தண்ணி கொடுக்க போனோம்னா ஆசைப்படும். அப்ப அந்த குழந்தைகிட்ட நாங்க கொடுக்குறோம், நீங்க கொண்டு வாங்க. கணவர் சொன்னார், அவள் ஊத்தி போடுவள், நீ ஏன் அவள்கிட்ட கொடுக்குறாண்டு மனைவியே சொல்றார். மனைவி சொல்லும், அவ பழகட்டன் ஒருக்கா விடுங்கோண்டு. அப்ப இங்க பாருங்கள், ஒரு புரிந்துணர்வு இல்லை. ஒன்று குழந்தை கற்றுக்கொள்ள வேணும், விழுந்தாலும் மீண்டும் ஒரு கப்பு தேநீரை தயாரிப்பதற்கு கஷ்டம் இல்லை. அப்ப ஒரு பிள்ளையாலேயே சில நேரம் பெரிய விரிசலை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துவிடும். அதுல பாக்க நாங்கள் அந்த புரியாமை எங்களுக்கு நிலைக்கிறதாலதான் அந்த சந்தோஷம் இல்லாமல் போகிறது. மனம் விட்டு பேச வேணும். அதே நேரம் பொசசிவ், அதாவது உடைமை, இது என்னுடைய சாமான், இதுல தொடக்கூடாது, இது எடுக்கக்கூடாது. ஆனா கணவன் ஒரு கபட்டை இறக்கும் போது ஒரு கொஞ்சம் தள்ளி விடுங்கோ, அதால போகலாமட இல்ல. அப்படி அந்த நாண்டு கொண்டு நிக்கிற தன்மைகள் கூட புரியாத ஒரு தன்மைக்கு வழிவகுக்கும். அடுத்த மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு குடும்ப விடயத்துல நான் கேள்விப்பட்டேன், 3ஆம் அவரின் தலையீடு. எப்போதுமே நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது ஒரு ஒரு வசந்தமாகத்தான் இருக்கணும். அடுத்தவற்றை சொல்ல கேட்டு உங்களோட குடும்பத்துல நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் நபர் உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக சொல்லலாம். அந்த 3ஆம் நபர், திருவிரசுந்தரி அதை சொன்னவர், அடுத்தவர் தலையீடு, 3ஆம் நபர்கிட்ட தலையீடு குடும்பங்கள்ல இருக்கக்கூடாது. நீங்கள் 4 சுவர்களும் உங்களோட பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அடுத்தது இந்த துன்புறுத்தல் இருக்கல்ல, நீதான் செய்ய வேணும், நீதான் செய்ய வேணும். அந்த துன்புறுத்தல் கூட இந்த இடத்துல நாங்கள் விடக்கூடாது. மாறி மாறி அவர் நான் துன்புறுத்தினா கணவனுக்கு அது கவலையா இருக்கும், கணவன் துன்புறுத்தினா மனைவிக்கு கவலையாக இருக்கும். இந்த விடயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த புரியாமை நிலைபெறுகிறதா என்று கேட்கிறோம். இன்னொன்று எனக்கு வந்தது எப்படி என்றால், நிறைய பிரச்சனைக்கு காரணம் இந்த சோசியல் மீடியாவும் அடுத்தது இந்த கைத்தொலைபேசின்ற வருகை. அது நீங்க கணவர் சொல்லிட அதால கூட நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால குடும்பத்துல தனித்தீவுகளாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அதனால் அப்படி வேண்டாம், எங்களுக்கு அந்த வாழ்க்கையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலைப்பின் நோக்கம். ஆமாம், அழகாக நாங்கள் சங்ககால இலக்கியத்துல பார்ப்போம், செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் கலந்தார்க்கு என்று சொல்லுவோம். அந்த அன்புடை நெஞ்சம், அந்த அன்புக்குண்டோ அடைக்கின்றாள் என்று அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த அன்பு எங்களுக்கு எப்போதுமே தேவை. அந்த அன்பு இருக்கும் போது விட்டு கொடுப்பு வரும், புரிந்துணர்தல் வரும், பிடிவாதம் சற்று அகன்று கொண்டே போகும். அதனாலதான் அன்பிற்குண்டோ அடைக்கின்றாள் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். புன்கணீர் பூசல் தரும் என்று மங்கால சொல்லி இருக்கார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, நல்ல நட்போட, நல்ல தோழமையோட, ஆகா என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம், மிக மிக குறுகிய காலம். எல்லோருக்கும் திடீரென ஒரு பயணத்தின் போது எங்களுக்கு மரணம் பெறலாம், அல்லது நாங்கள் இருக்கிற இடத்திலேயே நடைபெறலாம். எல்லாருமே நினைத்தவுடன் யோசித்து பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் அன்பாக, ஒற்றுமையாக, புரிதலோட வாழ வேணும். ஆகவே இன்றைய குடும்ப குவலயம் இன்றைய விவாத அரங்கம் எடுத்திருக்கிற இந்த தலைப்பானது குடும்ப விரிசலுக்கு காரணமாக அமைவது புரிதலின்மையா பிடிவாதமா என்று பார்த்தோம்டா, புரிதல் இன்மைதான் இங்கு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால்
புரிதல் இருந்தால் பிடிவாதமாக அங்க வராது. ஆகவே இன்றைய விரிசலுக்கு காரணமாக அமைகின்ற ஒன்றாக இருந்தால் எந்த வழியில பார்த்தாலும் புரிதல் இன்மை. ஆகவே புரிதல் இன்மை என்றதை தீர்ப்பாக வழங்கி கொண்டு இன்றைய இந்த விவாத அரங்கம் விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். ஆம், விவாத அரங்கம் இத்தோட நிறைவு பெற்றுவிட்டது. விவாதத்தை தீர்ப்பு சொல்லியாச்சு. ஆகவே தீர்ப்பை தவிர்த்து உங்களுடைய மனநிலைகளை நீங்க பேசிக்கொள்ளலாம். நன்றி டீச்சர், நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நாம் விடைபெற வேண்டும், நேரம் ஆயிட்டு. எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். இரு பக்கவாதங்களும் மிக அழகு, சிறப்பு. கலந்து கொண்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி டீச்சர், உங்களுக்கு நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நவுலா அவர்களே. எப்பயோ கனகாலத்துக்கு நான் இங்க வந்திருக்கு பாக்குறதுக்கு. இவர் பாக்கையில முந்தி பேசியதற்கும் இப்போ பேசுவதற்கும் மிக 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 வித்தியாசமாக நல்ல சிறப்பாக பேசிக்கொண்டார். பேரை விட்டு விட்டேன். சிவசெல்வம் ஆரம்பித்தோம். இல்ல இவர் லண்டன்ல இருந்து பத்மலோஜனி திருச்செந்தூர் செல்வன். ஆரம்ப காலத்துக்கும் இப்போது நல்ல நிறையவே கற்றுக்கொண்டு நல்ல முன்னேற்றமாக நிறைய சந்தோஷமா இருந்தது அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது. நான் நிறைய நாளைக்கு பிறகு அவரை சந்திச்சதால அது சிறப்பாக இருந்தது. அதற்கு தளமாக இருக்கின்ற இந்த தளத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டு எல்லோருடைய வாதங்களும் அவரவர்கள் பக்கத்திலே மிக சிறப்பாகத்தான் இருந்தார்கள். சகோதரர் அவர்களுக்குத்தான் அந்த சகோதரருக்குத்தான் சதி செய்து விட்டது அவருடைய கதையை கேட்க முடியாமல். கேட்ட வகையில மிக சிறப்பு, மிக ஒரு நகைச்சுவையாக மற்றவரை தாக்கினாலும் அவர்கள் 2 நண்பர்கள் போல் இருக்கிறது. அவர் சிரித்துக் கொண்டே அதை ஏற்றுக்கொண்டார். நிச்சயம் இந்த சபைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வந்த அளவில் ரசிச்சு தண்டோம் மற்றவருடையதும் எல்லாருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கங்காக்கா பிடிவாதம் விலகலுக்கு காரணம் என்றுதான் அழுத்தமாக கூறிக்கொண்டிருந்தார் என்பதும் இது கங்காக்கா அவர்கள் திருப்பி கேட்டுவாருங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் நன்றி. அனைவருக்கும் உங்கள் சிறப்பான உரையை நானும் கேட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி கீதா. கேட்டவுடன் இணைந்து கொண்ட அந்த நல்ல உள்ளம், உண்மையிலேயே வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றாக பேசி இருந்தீர்கள், வாழ்த்துக்கள். இந்திய நாட்களை எடுத்துக்கொண்டு கங்கா உங்களை அவசரமா சொல்லுங்க. இல்ல, எல்லோருமே தங்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதாவது இக்கால நடைமுறையில் என்னென்ன உள்ளதோ அத்தனையும் வெளியே வந்தது. இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் புரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு நடந்து ஒருவராவது அதை ஏற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனபடியால் அவர்கள் சிந்திப்பார்கள் என்று நினைத்து அந்த சிந்தனையின் மூலம் ஒரு நல்ல தெளிவு பிறக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னன்னு சொன்னா, கீதா கேட்டிருந்தா எனக்கு தந்த தலைப்பு, அதனாலே நான் அந்த தலைப்பிலே என்னால முடிந்ததை முன்வைத்திருக்கின்றேன். மற்றும்படி நான் அது சரி. நீங்கள் சொன்ன நீங்கள் பிடிவாதம் வேண்டாம் என்ற நெகட்டிவாக பார்த்த நீங்கள், அது உண்மை, சரி, அது சரி. நீங்க பார்த்தது பாசிட்டிவாக பத்மலோஜினி பார்த்திருந்தார். அப்ப அப்படி பார்க்க வித்தியாசமான கருத்துக்கள் வந்ததுதான். அதனுடைய சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதிபருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதிபரை நாங்கள் அழைத்துக் கொள்ளுகிறோம் என்று கூறிக்கொண்டு அடுத்து திரிபுர சுந்தரி, உங்களோட கருத்தை சொல்லுங்க. நல்ல ஒரு தலைப்பு இருக்குங்க. அந்த தலைப்புனால வரக்கூடிய சமுதாயத்தில் உள்ள இன்னைக்குள்ள பிரச்சனைய நல்லா அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தனை தூண்டக்கூடிய அளவுல இருந்தது. அதை விட சிறப்பு நீங்க தீர்ப்பு வழங்கியது புரிதல் தான். புரிதல் இருந்தாலே பிடிவாதம் வராதுங்கிறது உண்மை. அதான் ஒரு பழமையான ஒரு பாடல் சொல்லுவாங்க, உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அங்க தண்ணி இருந்ததுன்னா உள்ளத்துல நெஞ்சில கண்ணீர் வரணும்னு இல்லை, வெந்நீர், அதாவது ரத்தம் உதிரம் வரணும் அப்படிங்கிற அந்த மாதிரி புரிதல் இருந்துட்டா 1000 உறவுகள் இருந்தன ஆலமரமாக வீழ்ச்சி விடாமல் இருக்கேன். என்ன ஒரு புரிதலுக்கான பாடல் அதெல்லாம்.
அந்த மாதிரி வாழ போய் தானே அந்த பாடல் எல்லாம் இல்ல பாடியிருக்காங்க. வரையில எனக்கு அந்த பாடல் நல்ல விருப்பம். வரையில வேறென நீ இருந்தால் அந்த நல்ல அருமையான பாடல். அந்த நேரத்துக்கு எனக்கு வரையில அந்த பாடலாம். நன்றி, மிக்க நன்றி திரிபுர சுந்தரி. அடுத்து சிவசெல்லம் ஆரம்பித்து உங்களுக்கு இணையம் ஓகேயா? நன்றி நன்றி. வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப கேக்குதா பேசுறது? சரி அநேகமா செய்த சரியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப அருமையா அந்த கடைசியில நீங்க தொகுப்புரை சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஒவ்வொரு கருத்தையும் நீங்க தொகுத்து சொன்ன விதம் ரொம்பவே அருமை. உண்மையிலேயே அந்த அவங்க நண்பர்கள்ட்ட பார்த்தது, அந்த தோழிகிட்ட அந்த 3 மாதத்துல வந்த பிரிவு அப்படிங்கறதெல்லாம் நிறைய பார்க்கத்தான் செய்யறோம். உண்மையிலேயே அந்த பிடிவாதமும் ஒரு காரணம், புரியாமையும் ஒரு காரணம். நீங்க அழகா அதை தொகுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. வனிதா சொல்லுங்க. அதாவது அந்த மேற்கோள்களோட நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த காலத்துல அந்த வரிகள்லாம் நீங்க ரொம்ப பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க தான் வந்து எங்களோட முன்னோடி. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. இருந்தாலும் வந்து பிடிவாதம் அப்படின்றது இன்னைக்குரிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. உண்மை அதுதான், உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க பெரியவங்க, இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்ற அந்த அடி மனசுல எல்லாருக்கும் இருக்கு. புரிதல் இல்லாமையும் காரணம், இதுவும் காரணம் தான். ஆனா அதிகமா இருக்கிறது வந்து அது அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். ஆனா நீங்க சொன்ன அந்த தீர்வு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க புதுசா இன்னைக்கு மேடம், ஆனா உங்களுக்கு தெரியும் 2 மேடமும் ரொம்ப அருமையா அழகா பேசுனாங்க. மத்தவங்க எல்லாம் எல்லாருமே நம்ம தெரியும், எல்லாரும் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. நல்ல தீர்ப்பு, நல்ல மேற்கோள்கள். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்ற இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இத்துடன் இந்த விவாத அரங்கம் நிறைவு பெறுகிறது. அதிபர் அவர்களே நிற்கிறீங்களா? சிறப்பு சிறப்பு. வருட இறுதியை அழகாக தலைப்போடு கொண்டு வந்து அழகாய் நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள். இனி இடைவெளி விட்டு புத்தாண்டில் புதிய ஆண்டில் புதிய சிந்தனைகளோடும் புதிய மெருகோடும் சந்திப்போம். எல்லோருக்கும் பாராட்டுக்கள், எல்லோருக்கும் பாராட்டுக்கள். ஒருவர் நிற்கிறார், என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஏதாவது சொல்லவா? அல்லது யாருங்க? சம்சுங் SM போயிட்டார். ஆமா, அடுத்த நிகழ்வுக்காக்கும் மிக சிறப்பு அதிபர் அவர்களே. இந்த வருடம் 46வது விவாத அரங்கம் இனிதே நிறைவு பெற்று 2024 மிகச் சிறப்பாக நிறைவாக்குகிறது. இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு மாதமும் கடந்தந்து வளப்படுத்துகிற எங்கள் பாம்பு அதிபருக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அதே நேரம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது களங்கள் இருந்தால்தான் அதில் வளங்கள் தேடலாம். அந்த வகையிலேயே உங்களுடைய பணிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அதே நேரம் பேச்சாளர்களாம் ஒவ்வொரு முறையும் என்னுடன் இணைந்து கொண்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும் என்ற இதயத்தின் நன்றியை எப்போதும் காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறேன். நிச்சயம் புதிய வருடத்தில் புதுமை மெருகோடு புது சிந்தனைகளோடு சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. புது வருட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய வருடத்தை மகிழ்வோடு வரவே